கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கரம் நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து விசேஷமாக இந்த ஒரு புதிதான ஒரு மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க செய்வோம். அதிலும் விசேஷமாக தேவனுடைய பெரிதான கிருபையில் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஒரு சில மாதங்களுக்குள்ளாக நாம் ஜீவனோடு கடந்து வருவதற்கும் சமாதானமான சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதமான சத்தியங்களினாலும் போஷித்து வருகிற பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் வழியாக நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு வேறே ஆவியே உடையவனாகிய காலேப். வேறே ஆவியே உடையவனாகிய காலேப். இது வசனத்தினுடைய ஒரு பகுதி தான். என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்கள் படிச்சிருப்போம். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கு நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை தான் நம்ம எடுத்து வேறே ஆவியுடையவனாகிய காலேப் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நிழலும் பொருளுமான ஒரு பாடம், டைப் அண்ட் ஆன்டி டைப். ஸோ இருவராக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய கதாபாத்திரங்களை நம்ம படிச்சிருக்கிறோம், ரெண்டு பேரா. ஸோ உங்களுக்கு தெரிந்த அறிந்த ஒரு சிலர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர், பவுல், சீலா. சரி, நம்ம ஒரு ஆர்டராக வரலாம். அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். ஃபஸ்ட்டு ஆபிரகாம், ஈசாக். ஆபிரகாம், ஈசாக்கு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஆபிரகாம், லோத்து. ஆபிரகாம், லோத்து. அதுக்கப்புறம் ஜோசுவா, காலேப். ஜோசுவா, காலேப். அதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும். பவுல் அண்ட் பர்னபா அவங்க ஊழியங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், ஒரு பாடமே பார்த்தோம். இன்னும் ஒரு சிலர் குறிப்பிடலன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும். அப்புறம் இன்னும் நம்மளுக்கு ஃபேமஸான ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க யாருங்க? இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் ஒரு பேர் தான், அனனியா, சப்பீரால். இவங்க 2 பேரும் ஒரு இணை தான். ஸோ இப்படி நிறைய பேர், இந்த அனனியா சப்பீரால் கூட தேவனுக்கு விரோதமான ஒரு சில விஷயங்கள் செய்கிறாங்க. அந்த பணத்தை தங்களுக்குன்னு சொல்லி வஞ்சித்து வைக்கிறாங்க. அது நிமிஷம் தேவனுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுங்கிறது நம்ம பார்க்குறோம். அது கூட நம்மளுக்கு ஒரு பாடம் தான். ஸோ இவங்கெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு பாடங்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய மறைக்கப்பட்ட ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது மறைக்கப்பட்ட மாமனிதர்கள். ஸோ அப்படிப்பட்ட நிறைய பேர் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் பதிவு பண்ணி வச்சுருக்காரு. அவங்க மூலிமா நம்மளுக்கு நிறைய ஆலோசனைகள், படிப்பினைகள் நம்மளுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மறைக்கப்பட்ட ஒரு மனிதர்களை குறித்து நம்ம அதிகமாக நம்ம தியானிக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் ஜோசுவா, காலேப். அவரை குறித்து நம்ம படிக்கும் பொழுது ஜோசுவாவை குறித்து நிறைய பாடம் பார்த்துருக்குறோம். ஜோசுவா குறித்து நிறைய பாடங்கள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவர் நிறைய பாடங்களில் அவருடைய வாழ்க்கை முறைகள் சிறந்து விளங்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் காலேப் குறித்து எத்தனை பாடம் பார்த்துருக்குறேங்க? அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல், அவரை குறித்து சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். அவரை குறித்து நிறைய பாடங்கள் படிச்சிருக்கிறோம். எந்த ஒரு பாடம் எடுத்தாலும் அவருடைய வசனங்கள் நம்ம டச் பண்ணாமல் நம்ம அந்த பாடத்தை உள்ளே போக முடியாது, நிறைவு செய்ய முடியாது. ஆனால் பர்னபாவை குறித்து எவ்வளோ பாடம் பார்த்துருக்குறேங்க? எவ்வளோ பாடம் பார்த்துருக்கோம்? ஏதோ ஒரு பாடம் பார்த்துருக்குறோமா? ஒரு பாடம் கூட பார்க்கலன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பாடம் பார்த்துருக்கோம். ஆறுதலின் மகன் என்ற தலைப்பில் ஒரு பாடம் நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் சீலாவை குறித்து நம்ம பார்த்துருக்குறாங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அண்ட் சீலா. சீலாவை குறித்து படிச்சிருப்போம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நம்ம பாடமாக நம்ம பார்க்கல. ஸோ பின்னால் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும், சிறியவனும் சில்வானும் என்ற தலைப்பில் பின்னால் நம்ம பார்க்கலாம். இப்படி நிறைய ஒரு ரெக்கார்டு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்த கதாபாத்திரங்களுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்குறார். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது காலேப் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார். ஸோ இவருடைய பெயரை நம்ம அதிகமாக உச்சரிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ஜோசுவா அப்படிங்கிற பேருக்குள்ள இந்த காலேப் அப்படிங்கிற பேர் மறைஞ்சிருச்சு. ஜோசுவா அப்படிங்கிற பேருக்குள்ள இந்த காலேப் அப்படிங்கிற பேர் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஜோசுவா இவரை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த காலேப் அப்படிங்கிற அந்த ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷமான மனிதரை குறித்து இன்றைய தினத்தில் நம்ம வந்து படிக்கலாம் பிரியமான சகோதர சகோதரில். ஸோ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய அந்த ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம வந்து பார்க்கும்பொழுது இஸ்ரேல் தேசத்தினுடைய காலப்பகுதிகளை குறித்து நம்ம கவனிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது அந்த ஒரு 1500 2000 வருஷங்களில் கவனிக்கும் பொழுது ஒரு 500 வருஷம் புறஜாதிகள் கையில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து போகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ, அதாவது கிபி இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம், அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு வர ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு சொல்லி தேவன் கொடுத்துருக்கக்கூடிய வருஷங்கள் கவனிக்கும் பொழுது ஒரு 1500க்கும் மேற்பட்ட வருஷங்களை அங்கே பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவங்களுக்குன்னு சொல்லி தேவன் ஒதுக்கியிருக்கார். ஸோ இதில் இந்த இந்த குறிப்பிட்ட வருஷங்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கதாபாத்திரங்கள் நிறைய பேர் வர்றாங்க, போகிறாங்க, ஜெயிக்கிறாங்க, விழுகிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இப்போ பழைய ஏற்பாட்டில் எடுத்தோம்னா நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பெயர்கள் அதில் இடம் பெற்றுக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாங்க, ஒரு சிலர் பிரியமாக நடக்கலை. இப்படி அநேக தேவ பிள்ளைகள் வந்து அந்த ஒரு பகுதிகளில் வர்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் யார் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது இந்த காலேப். ஸோ இவர் வந்து ஒரு யுத்த வீரன். இந்த காலேப் அப்படிங்கிறவர் ஒரு யுத்த வீரன், சோல்ஜர். இவர் ஒரு போராட்ட வீரர். ஸோ நம்ம யுத்தங்களை பற்றி நிறைய நம்ம படிச்சிருப்போம், நிறைய யுத்தங்கள் குறித்து நம்ம படிச்சிருக்கிறோங்களா? நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் என்னென்ன யுத்தங்கள் நடந்திருக்கு? நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. ஏதோ 1 2 சொல்லுங்க பார்க்கலாம். பாடம் நம்ம பார்த்த பாடத்தில் எரிகோவினுடைய வீழ்ச்சி. அங்கே போய் இவங்க என்ன பண்ணல, வாளெல்லாம் எடுத்துகிட்டு போய் சண்டை போடல, எக்காலம் மோதி அந்த அழகம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா விழுந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது சிம்சோன் யுத்தம் பண்ணார். கிதியோனுடைய நியூதன யுத்தம். ஸோ இது நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அடுத்தது அடுத்த பிக்சரில் பார்க்கும் பொழுது அடுத்து இவங்க யார்? 2 பேர் கொஞ்சம் கண்டுபிடிக்கிற சிரமமாக தான் இருக்கும். தாவீதும் யோவாபும். ஸோ இவங்க எண்ணற்ற போர்கள் செஞ்சிருக்கிறாங்க. தாவீதுக்கு மிகப்பெரிய ஒரு படைத்தளபதியாக இந்த யோவாப் இருந்து என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா பெரிய பெரிய போர்கள் எல்லாம் நடத்தியிருக்கார். மிகப்பெரிய வெற்றிகளை தாவீதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா பெற்றுக் கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கிதியோனுடைய யுத்தம், இந்த தாவீது யோவாப் செஞ்ச இந்த யுத்தங்கள், இப்படி நிறைய யுத்தங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. ஸோ இந்த காலேப் அவர் கூட ஒரு சிறந்த ஒரு யுத்த வீரனாகத்தான் இருக்கிறார். ஸோ வனாந்தர பிரயாணங்களில் நிறைய சண்டைகள் அங்கே நேரிட்டு இருக்குது. வனாந்தர பிரயாணத்தில் ஏன்னா இவங்க ஜனம் பெருத்த கூட்டமாக இருக்கிறாங்க, 24 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜனங்கள் ஊர்வலமாக போகும் பொழுது மற்ற நாட்டுக்குள்ளே கடந்து இவங்க கானானை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த நாட்டு ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விட மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. நீங்கள் வந்து எங்களுடைய பட்டணத்தை கடந்து நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இவங்க கெஞ்சி பார்ப்பாங்க, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. கேட்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சண்டை தான். ஸோ ஜெயிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பண்ணால் அடுத்த ஒரு நாட்டுக்குள்ளே இவங்க வந்து கடந்து போவாங்க. இப்படித்தான் அங்கே வந்து நடந்துருக்குறாங்க. ஸோ நிறைய சண்டைகள் அங்கே வனாந்தர பிரயாணங்களில் வந்து நடைபெற்றிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த காலேப்பை குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்கள், வனாந்தர பிரயாணங்களில் நிறைய சண்டைகள் நடந்திருக்குது. ஸோ கானானை பிடிப்பதற்கு முன்பாக யுத்தங்கள் அங்கே நடைபெற்றிருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த யுத்தங்களில் கூட ஒரு 7 ஜாதிகளை இந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. 7 ஜாதிகளை, இஸ்ரேலுக்கு விரோதமான 7 விரோதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பாடம் பார்த்துருப்போம். இப்படி 7 புறஜாதிகளை துரத்தி அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய வெற்றிகள் அங்கே வந்து நடைபெற்றிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைய தினத்தில் காலேப்பினுடைய விஷயங்களை நாம் என்ன ஒரு பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த காலேப் அப்படிங்கிறனுடைய ஒரு ஹீப்ரு பேர் வந்து அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலேப் அப்படிங்கிறது ஒரு ஹீப்ரு பேர். இதனுடைய ஒரு மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முழு இருதயம் அல்லது தைரியம் அல்லது நாய் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான ஒரு பொருள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பொருந்தும். நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். முழு இருதயம் இந்த காலேப்புக்கு அந்த பேருக்கு ஒரு அர்த்தமாக இருக்குது. ஸோ இது கூட பொருந்தும் அவருக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தைரியம் அது கூட பொருந்தும். இவர் நாய் அப்படின்னு கூட இவர் பேரினுடைய அர்த்தம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பெயர் முழு இருதயம், முழு இதயம் மற்றும் விசுவாசத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலேப் அப்படிங்கிறது விசுவாசத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது.
ஸோ இதில் பாருங்க, கல் அப்படின்னா முழு மற்றும் லெவ் அப்படின்னா இதயம் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைகளிலிருந்து இந்த இந்த ஒரு வார்த்தை வந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் சில ஆதாரங்கள் கொடுக்கும் பொழுது இது நாய் என்ற எபிரேய வார்த்தையான கெலேவ் அப்படிங்கிறதோட தொடர்புடையதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கெலேவ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து கவனிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ காலேப் அப்படின்னா நாய் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இது புறஜாதியாராகிய நமக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஸோ புறஜாதிகளை எப்படி இதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, நம்முடைய கர்த்தர் கூட அவர்கிட்ட ஒரு கானானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய மகளுக்காக அவங்க வந்து உதவி கேட்பாங்க. அப்போ கிறிஸ்து ஃபஸ்ட்டு பிள்ளைகள் வந்து திருப்தி ஆகட்டும், அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவார். அப்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை என் பிள்ளைகள் அந்த மேஜையிலேருந்து விழுகக்கூடிய கொஞ்சம் சிறு துணிக்கைகள் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உடனே கர்த்தர் வந்து அங்கே உதவிகள் செய்வாங்கன்னு சொல்லி அந்த ஊமை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த புறஜாதியாகிய நம்மை தான் இந்த ஒரு காலேப் அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரம் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ இந்த காலேப் வந்து என்ன ஒரு கதாபாத்திரமாக நம்மளுக்கு வர்றார், இவர் எந்த ஒரு கோத்திரத்தில் வர்றார் அப்படின்னா, இந்த காலேப் ஒரு யூதா கோத்திரத்தில் வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலேப் வந்து ஒரு யூதா கோத்திரத்தில் வரக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வச்சு இவரை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இவர் ஒரு சிறந்த ஒரு விசுவாச வீரராக இருந்திருக்கிறார். இவர் சிறந்த ஒரு விசுவாச வீரர். இவர் ஒரு கரேஜ் மேன், அதாவது ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறான்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு விசுவாச வீரராகவும் ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பேர் எப்படி கொடுக்கணுங்க? பேர் நல்ல விதமாக கொடுக்கணும். ஒருத்தர் நல்ல தைரியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு பேர் நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இவருக்கு நாய் அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளும் விதமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, பின்னால் வரக்கூடியவங்களுக்கு ஒரு படிப்பனையை தேவன் முன்பே அவர் திட்டம் பண்ணி தீர்மானிச்சது நிமித்தமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் கொள்ளும் விதமாக அங்கே காலேப்புக்கு வந்து கொடுக்குறார். ஸோ இவர் யூதா வம்சத்தில் வந்து வந்திருக்கிறாரு. ஸோ இந்த யோசுவா குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் வந்து எப்ராயிம் ஒரு கோத்திரத்தில் இருந்து வந்தவராக இருக்கிறாரு. ஸோ அடுத்து நாம் கவனிக்கும் பொழுது ஸ்லைடு. ஸோ அடுத்து இந்த பெசலையில் இந்த பாருங்க, இப்போ நம்ம வந்து காலேப் பார்க்குறோம், அவர் யூதா கோத்திரம். ஜோசுவா பார்க்குறோம், அவர் வந்து எப்ராயிம் கோத்திரம். இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு கேட்டகரியில் தான் வராங்க. அப்படின்னா ஜோசுவா காலேப் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் வந்து வர்றாங்க. ஸோ இந்த காலேப்புக்கு ஈக்குவலாக நம்ம வந்து யாரை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெசலையேலை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பிடலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள், இவர் அந்த ஒரு பெசலையேல் எப்படிப்பட்ட ஒரு வேலைகள் செய்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமான வேலைகளை வந்து செய்கிறார், ரொம்ப தைரியமாக செய்கிறார். ஸோ தேவ கிருபையை வாங்கி அவர் வந்து செய்கிறார். இந்த பெசலையேல் குறித்து பார்க்கும்பொழுது இவர் வந்து யூதா கோத்திரம். இந்த பெசலையேல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய நிழலில் அப்படின்னு அர்த்தம். ஸோ பெசலையேல் அப்படின்னா தேவனுடைய நிழலில் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். ஸோ இன்னும் நம்ம புரியும்படி சொல்லணும்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கீழ் அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவர் கூட எந்த ஒரு கோத்திரமாக இருக்கிறான்னு சொல்லி பார்த்தா யூதா கோத்திரம். காலேப் எந்த கோத்திரங்க? காலேப் யூதா கோத்திரம். இந்த பெசலையேல் அவர் கூட எந்த ஒரு கோத்திரம் சொல்லி பார்த்தோம்னா யூதா கோத்திரமாகத்தான் இருக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு சேம் ஜென்ரேஷனில் தான் வர்றாங்க. ஸோ பெசலையேல நம்ம வந்து யாருக்கு ஒரு நிழலாக நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனிடத்திலிருந்து அவ்வளோ கிருபைகளை வாங்கி ஞானங்களை வாங்கி அவர் மிக மிக நுணுக்கமான வேலைகளெல்லாம் அவர் வந்து செய்தார். ஸோ இவர் நம்ம கிறிஸ்துவுக்கு நிழலாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இவரை போல தான் ரொம்ப ஒரு ஞானமுள்ளவராக, ஒரு தைரியம் உள்ளவராக, ஒரு விசுவாசம் உள்ளவராக இங்கே காலேப் இருக்கிறார். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கானானுக்கு போய் சேர்றதுக்கு மோசே ஜோசுவா மட்டும் காரணம் இல்லை, இந்த காலேப்பு மிக முக்கியமான காரணம். ஸோ அவரும் ரொம்ப முக்கியமான காரணம். பாருங்க, பல்வேறு சூழல்களில் அங்கே வந்து தேவனுடைய வழிநடத்துதலில் நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் போது அந்த செங்கடலை பிளந்து அங்கெல்லாம் வந்து தேவன் அற்புத விதமாக அவங்கள வந்து வழிநடத்திட்டு வர்றார். ஸோ இந்த ஒரு கானானுக்கு போய் சேர்றதுக்கு இந்த ஒரு காலேப்பும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இவரை குறிச்சுதான பாடங்கள், இவரை குறிச்சுதான விஷயங்கள் அங்கே அதிகமாக நம்மளுக்கு மறைக்கப்பட்டதாகத்தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்காருன்னா, இவர் அதிகமாக ஒரு இவருடைய பெயர்கள் இடம்பெறாத அளவுக்கு இவர் வந்து மறைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நான் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, ஒரு மிக உன்னதமான
மிகப்பெரிய ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்து இந்த மோசே இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜோசுவா இருந்தாங்க, அதுக்கப்புறம் காலேப் கூட தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா பயன்படுத்தியிருக்கார். ஸோ இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் பாருங்க, ஒரு வருஷம் முடிஞ்சிருது, செங்கடல் பிளந்து அவங்க வெளியே வர்றாங்க. ஸோ 2ஆம் வருஷம் கானானுடைய எல்லையில் இருக்கும்போது அந்த கானான வேவு கானானுடைய பார்டருக்கு போயிடுறாங்க. அங்கிருந்து வேவு பார்க்கறதுக்காக 12 கோத்திர பிரபுக்கள் போறாங்க. ஏன் 12 கோத்திர பிரபுக்கள் போறாங்க? அது 12 கோத்திரத்துல ஜனங்க மற்றவங்க இருந்திருப்பாங்க, பிரபுக்கள் இல்லாம அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஏன் 12 கோத்திரத்தினுடைய பிரபுக்கள் போகணும்? கானானை வேவு பார்த்தல் பாடம் கேட்டங்களா? பேசிக்கல ஸ்பை ஆஃப் கானான். அப்ப ஏன் 12 பிரபுக்கள் போறாங்க? ஏன் பிரபுக்கள் போறாங்க அப்படின்னா, பிரபுக்கள் போய் பார்த்துட்டு வந்து சொன்னா தான் இந்த ஜனங்கள் நம்புவாங்க. அந்த கோத்திரத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்புவாங்க. சாதாரண ஒரு மனுஷன் போய் பார்த்துட்டு வந்து, சாதாரண ஒரு பிரஜை, ஒரு சின்ன ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒரு குடிமகன் போய் பார்த்துட்டு வந்து அந்த தேசத்துல வந்து இப்படி இருக்குங்கன்னு சொல்லி சொன்னா, நீ சொல்றத நாங்க நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. யார் சொன்னா நம்புவாங்க? பிரபுக்கள் சொன்னாதான் நம்புவாங்க. அதனாலதான் பிரபுக்கள் போய் என்ன பண்றான்னு சொல்லி போட்டோம்னா பார்த்துட்டு வர்றாங்க. இப்போ இதுல வந்து பார்க்கும் பொழுது 12 கோத்திர பிரபுக்கள் போயிருக்கிறாங்க. ஸோ நல்ல செய்தி சொன்னவங்க எத்தனை பேருங்க? 2 பேர் தான். அந்த 2 பேர்ல யாராருங்க? ஜோசுவாவும் காலேப்பும். இவங்க 2 பேர் தான் அவன் சொல்றாங்க. அந்த 10 பேர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா துர்ச்செய்தி சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும். அந்த துர்ச்செய்தி கூட எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க போனா ஏனாக்கின் குமார்கள் இருக்கிறாங்க, நம்ம போனா செத்தே போயிடுவோம் அப்படிதான் சொல்றாங்க. நாம் போனா செத்தே போயிடும். பாருங்க, எப்போ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அவிசுவாசம். செத்து போறதுக்காகவா தேவன் வந்து கானானுக்கு போக சொல்றாரு? செத்து போறதுக்காக கானானுக்கு போங்கன்னு சொல்றாரு. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அவிசுவாசம் வந்துருச்சு. ஸோ துர்ச்செய்தி சொல்றாங்க, செத்துருவன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லி கலகம் செய்யறாங்க. அப்படி கலகம் செய்யும் பொழுது பயங்கர அமளியாகுது. அங்கெல்லாம் போக முடியாது, ஏனாக்கின் குமார்கள் ரொம்ப பெருசா ராசதர்கள் இருக்கிறாங்க, போனா நம்ம செத்துருவோம், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், போகவே முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் பிரபுக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த ஜனங்களுக்கு பயம் பிடிச்சிருது. அவங்க பயப்படும் பொழுது கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்றாரு. யாரு? காலேப். ஜோசுவா இருக்கிறாரு, மோசே இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் குரலை உயர்த்தி அவர் வந்து என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் சத்தமா வந்து அவர் வந்து சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லை. அப்போ ரொம்ப ஜனங்களை வந்து அமைதிப்படுத்துறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அவங்க போயிட்டு வந்ததா பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். சோ பாருங்க, அங்க மோசே இருக்கிறாங்க, ஜோசுவா இருக்கிறாங்க, காலேப் என்ன பண்றாரு? இதுதான் தைரியம், தேவன் மீது விசுவாசத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்கள் அமர்த்துறார். சத்தம் போடாதீங்க. எதுக்கு சத்தம் போடுறீங்க? எதுக்கு நீங்க சத்தம் போடுறீங்க? தேவன் நம்மளை சாகருக்கா கூட்டிட்டு வந்தாரு, அப்படிதான் சொல்றாரு. நாம வந்து உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், போனா நம்மளுக்கு அது கிடைக்கும், உடனே சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதா ஜெயித்துக் கொள்ளலாம். அங்க ராட்சதர்கள் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எளிதா போனா ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்லைடு. அப்போ எளிதா போய் ஜெயிச்சுக்கலாம்னு சொல்லி அவர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க வந்து சொல்றாரு. ஸோ மோசேக்கு முன்பாக ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. ஸோ தேவன் ஒரு நல்ல ஒரு காரியத்தை, ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை தர்றேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்ம அதை வந்து சுதந்திரிச்சிருக்கலாம், ஆனா நீங்க வந்து பயப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கு நிழலாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சோர்ல பாருங்க, இப்ப நம்ம கூட தேவன் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காரு? எதுக்கு அழைச்சிருக்கிறார்? நம்ம கூட பரமக்கானானை நோக்கி தான் பயணம் செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது இப்போ நிறைய பிரச்சனைகள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. ஸோ இது அவசியம்தான். இது இல்லாமல், இந்த ஒரு பாடுகள் கஷ்டங்கள் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த 10 பேர் மாதிரி துர்ச்செய்தி, அவிசுவாசம் நம்மளுக்குள்ள வரக்கூடாது. நம்மெல்லாம் எங்கே போய் ராஜாக்களாக போகிறது, அப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள அவிசுவாசம் வந்து வரக்கூடாது. பிரியமான சகோதர சோர்ல நம்ம பரம கானானை நோக்கி போகிறோம். ஸோ நம்மளுக்குள்ள விசுவாசம், தேவன் மீது ஒரு தைரியம் நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ஜோசுவா சொன்னது போல நம்ம சொல்லணும், நிச்சயமா தேவன் சொல்லியிருக்கிறாரு நம்மளுக்கு கொடுப்பேன்னு சொல்லி. ஸோ நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும்.
ஸோ எதிரிகள் இருந்துட்டாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அந்த எதிரிகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பலவான்களாகத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜெயின்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து படிச்சோம், ராட்சதர்கள். அவங்க ரொம்ப ஜெயிச்சாண்டிஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஜெயிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறார், ஒரு தைரியம் வந்து அங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுக்குறார். அந்த சுற்றி பார்க்க போன அந்த 12 பேர்ல 10 பேர் வந்து எப்படி பார்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மாம்ச கண்களால் பார்த்துருக்குறாங்க. இந்த 10 பேர் மாம்ச கண்களால் பார்த்துருக்குறாங்க. மற்ற இந்த 2 பேர் யாருங்க? ஜோசுவாவும் காலேப்பும். இவங்க ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்துருக்குறாங்க. அந்த ஆவிக்குரிய கண்கள்ல நம்ம ஒவ்வொரு சூழல்களையும் அணுகணும் அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆனா நம்ம மாம்ச கண்களால பார்த்துட்டோம் அப்படின்னா ஒருபோதும் அந்த சூழல்களை நம்மளால கடந்து போக முடியாத பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ தேவன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம பரம கானானை சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கூட வேணுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா பாருங்க, அவங்க நிழல்ல அங்க போயிட்டு வரும்போது அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? ஸ்லைடு மேம். அங்க போயிட்டு வரும்போது திராட்சை குலைகள் கொண்டு வந்துக்கிறாங்க. என்ன கொண்டு வந்துருக்காங்க? திராட்சை குலைகள். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மாதுளம் பழங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க? மாதுளை பழங்கள் வந்து கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி வந்து பார்ப்போம். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஸோ ஆசீர்வாதமான சூழல் அங்க இருக்குது, போனா சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஜனங்களை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு என்கரேஜ் பண்ணியிருக்கார். ஸோ இதுதான் நம்மளுக்கும் ஒரு பாடமா இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே. ஏன்னா இதெல்லாமே அவங்க கொண்டு வந்தது எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு உண்டான அடையாளமா இருக்கு. ஸோ தேவன் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். பொருள் எப்படி சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க அந்த பரம தேசத்திற்கு நீங்க போனீங்க அப்படின்னா அங்க ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த ஒரு சூழல்ல தேவன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் எழுத்துக்கள் மூலியமாக நிரூபணம் பண்ணி காட்டுறார். வாசிக்கலாம் பாருங்க, உபாகமம் 1:21. இதோ இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்து கொண்ட பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். ஸோ இங்க பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறாரு. தேவன் சொல்றார், தேவன் வச்சிருக்கிறாரு. உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இங்க தேவன் சொல்லியிருக்கிற விஷயத்தை உபாகமத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கார். ஸோ கானானுக்குள்ள போறவங்களுக்குள்ள தேவன் விரும்புறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயம் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ஸோ கானானுக்குள்ள போறவங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்றார். ஸோ அதைத்தான் அங்கே காலேப்பும் ஜோசுவாவும் அங்கே என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்றாங்க, நீங்க அமைதியா இருங்க, தேவன் கொடுத்துருக்கார் அப்படின்னா அதுல ஆசீர்வாதம் இருக்கும், நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்றார். ஸோ காலேப்பு இங்க ராட்சதர்களை வந்து பார்த்துருக்கிறாரு. ஆனா அந்த ராட்சதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கன்னா நம்மளை விட ரொம்ப பலவான்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த பலவான்களை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம மாம்ச கண்களால் பார்த்தா ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம எந்த ஒரு கண்களால் அந்த பலவான்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஆவிக்குரிய கண்களால் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி ஆவிக்குரிய கண்களால் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த பலவான்களை நம்ம வந்து ஜெயிக்க முடியும் பிரியமான சகோதரர் சொல்ல. அதான் நம்ம கவனிக்கணும். வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஸோ அங்க முதல்ல தேவன் வந்து சொல்லிட்டாரு, அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி. அது உபாகமத்திலையும் படித்தோம், அங்கே நம்ம வந்து என்னாகமத்திலையும் நம்ம வந்து படித்தோம். அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்துருச்சு. ஆனாலும் தேவன் நம்மளுக்கு அந்த அவிசுவாசம் இருக்கக்கூடாதுங்காட்டி தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வசனமும் இருக்கும், அது வந்து வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல். என் வாயிலிருந்து ஒரு வசனம் வருது அப்படின்னா இங்க கீழே வருது அப்படின்னா அது வெறுமையா என்கிட்ட வராது, அது எந்த ஒரு காரியமும் செய்யாம அது வராது. பாருங்க, வானத்திலிருந்து மழை பெய்யுது, அந்த மழை பெஞ்சு அது வெறுமையா இல்லாம அது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஒரு விளைச்சலுக்காக அது என்ன ஆகுதுன்னு சொல்லி போட்டோம்னா அது பயன்படுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்படித்தான் தேவனுடைய வார்த்தைகளும். ஸோ அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாம அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும்னு சொல்லி சொல்றார். அப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா கொடுப்பேன். என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையா வராது, அந்த செயலை செய்து முடிச்சுட்டு தான் வரும்.
ஸோ அப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும், ஆவியின் கண்கள் வேணும். அதில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு முறை தேவன் வாக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மாற மாட்டார், அதை நிச்சயம் அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஸோ காணான உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயம் தருவார். ஸோ பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்றாரு. காலேப் தைரியம் சொன்னாரு. ஸோ மற்ற ஜனங்கள் பயப்படுறாங்க, ஆனாலும் அதை பற்றி அங்கே வந்து காலேப் வந்து என்ன பண்ணலைன்னா பயப்படல. நீங்க பயப்பட்டா பயப்படுங்க, ஆனா தேவன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நிச்சயம் கொடுப்பேன். ஸோ காலேப்பு யாரை தான் விசுவாசிருக்காங்கன்னா சர்வல்லமை உள்ள தேவனை விசுவாசிருக்கிறார். ஸோ மோசே மூலம் அங்கே அந்த எகிப்தில் சொன்னதை அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அப்படியே தேவன் அவர் வந்து என்ன பண்ணார் சொல்லிட்டோம்னா முழு மனதாக அங்கே வந்து நம்புறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஜனங்கள் அவ்விசுவாசத்தினால அந்த ஒரு சூழல்கள் நிறைய தவறுகள், தேவனுக்கு விரோதமான நிறைய விஷயங்கள் அவங்க வந்து செய்கிறாங்க. ஆனாலும் தேவன் வந்து சொல்லிட்டாங்க, நிச்சயம் நான் சொன்னதை நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு மனிதர்கள் தேவனை நம்பணும் அப்படிங்கிறத அங்கே நம்மளுக்கு புரிய வைக்கிறார். பொதுவாகவே மனிதர்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு ஒவ்வொன்றுமே மாறி, சரினா மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வாக்கு மாறக்கூடியவர்கள் தான், அவங்க வந்து வாக்குல நிலைச்சு நிற்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் அது வந்து மாறாது, அது ஒழியாது. ஏன்னா தேவன் வந்து ஒரு டைம் சொல்லிட்டார், வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். மனிதர்கள் மாறுவாங்க, தேவன் வந்து மாற மாட்டார். ஸோ இதே விஷயம் தான் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக நம்ம சொல்றார். மல்கியா 3:6, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஸோ இங்க சொல்றாரு பாருங்க, தேவன் வாக்கு மாற மாட்டார். அவர் வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா வாக்கு மாற மாட்டார். அதனால தான் அங்க சொல்றாரு, நான் கர்த்தர், நான் யெகோவா, நான் மாற மாட்டேன். நான் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா மாற மாட்டேன். இதை நம்ம வந்து விசுவாசிக்கணும் அப்படிங்கிறத அங்கே காலேப் உணர்ந்திருக்கிறார், ஜனங்கள்கிட்ட சொல்றார். ஸோ அதே ஒரு பாடம் தான் இன்னைக்கு நமக்கும். ஸோ தேவன் நம்மளுக்கு உணர்த்துறாரு அப்படின்னா நம்ம அவரை முழுசாக நம்ம நம்பணும், அவர் மாற மாட்டான். ஸோ காலேப் விசுவாசிக்கிறாரு, தேவனை நம்பி இருக்கிறாரு, தேவன் சொன்னதை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு தொடர்ந்து முன்னேறார். அதே போல தான் நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வாக்கு அவர் என்ன பண்ணுவார் சொல்லி பார்த்தோம்னா நிறைவேற்ற வல்லமை உள்ளவராகத்தான் இருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், அவர் கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அப்படின்னா அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு நாம் உண்மையாக வாழ்கிறோமா, அதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும். ஸோ நம்ம உடன்படிக்கை காலம் முதலே அவர் எப்படித்தான் நம்மளை அழைச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஆசீர்வாதத்தை சொல்லித்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். எந்த மாதிரி ஆசீர்வாதம்? ஸோ என்னோடு நீங்கள் பாடுகளை சகிச்சிங்கன்னா என்னோட கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீங்கன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழலுக்குள்ள தான் நம்மளை வந்து அழைச்சிருக்கிறோம். ஸோ உடன்படிக்கையின் காலம் முதலே இப்படிப்பட்ட மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்க, நம்ம விசுவாசித்து உடன்படிக்கைக்குள்ளே வந்துக்கிறோம், தேவன் மேலே விசுவாசம் வச்சு. அதனால தான் பேசிக் பாடத்துலேயே நமக்கு ஒரு பாடம் வரும், ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். என்ன பாடங்க? எந்த மாதிரி விசுவாசம் வைக்கணும்னு சொல்லி, மகா பரிசுத்தமான விசுவாசம் வைக்கணும்னு சொல்லி ஒரு பாடம் வரும். ஏன்னா மற்றவர்கள் வைத்திருக்கக்கூடியது விசுவாசம், சாதாரண ஃபெய்த், அவ்வளோதான். ஆனால் நம்ம வைத்திருக்கக்கூடியது மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்போ நம்ம அந்த விசுவாசத்தில் நம்ம தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணி ஆரம்பத்தில் வந்துட்டோம். நாட்கள் செல்ல செல்ல அந்த விசுவாசத்தில் குறைச்சல் வராமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையில் நம்ம உள்ளே வந்துடுறோம், உள்ளே வரும்போது எவ்வளவு வைராக்கியம் நம்ம காண்பிக்கிறோம் தேவனுக்காக, சத்தியத்துக்காக, சகோதர சகோதரிகளுக்காக. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷங்கிற போது அந்த உடன்படிக்கையினுடைய ஜீல் அப்படியே இருக்கா, அந்த வைராக்கியம் அப்படியே இருக்கா? நாட்கள் செல்ல செல்ல குறைவா இருக்குதா? இது யாரு தான் யோசிக்கணுங்க? இது நம்மளுக்கு நம்மளே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா யோசிச்சு பார்க்கணும். பிரியமான சகோதர சொல்லு. ஸோ நம்ம விசுவாசிச்சோம், ஆனால் நாட்கள் போக போக நம்ம கிட்ட விசுவாச குறைச்சல் ஏற்படுதா அப்படிங்கிறத பார்த்து நாம சரி செய்து கொள்ளணும். ஸோ அது ரொம்ப அவசியமா இருக்குது. ஸோ இந்த ஒரு அவிசுவாசமான ஒரு மனநிலை, அந்த விசுவாச குறைச்சலான ஒரு மனநிலை நம்மளுக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வருவதற்கு அனுமதிக்க கூடாது. ஸோ ஆரம்பத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் நமக்கு கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கணும். பிரியமான சகோதர சோதரில் அதான் நம்ம வந்து பேப்டிசம் எடுக்கும்போதே ஒரு வசனம் சொல்லியிருப்போம், உங்களில் ஒருவன் கோபுரம் கட்ட மனதாக இருந்தான். ஃபர்ஸ்ட் உட்காந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கும். ஒருத்தவங்க கோபுரம் கட்ட மனசாயிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உட்காந்து அந்த எவ்வளோ செலவாகுங்கிறது கணக்கு பார்க்கணும். ஏன்னா பாதியில் நின்றுச்சு அப்படின்னா மற்றவங்க ஊராரெல்லாம் பார்த்தேன்னு சொல்லுவாங்கன்னா பெருசாக கட்ட ஆரம்பிச்சாங்க, இப்படி பாதியில் நின்றுச்சு
அப்படின்னு சொல்லி அது முழுமை பெறலையேன்னு சொல்லி நம்மளை ரொம்ப குறைவா பார்ப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க உட்கார்ந்து கணக்கு பார்த்துருங்க. ஸோ அப்படி நம்ம கணக்கு பார்த்து தான் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில வந்திருக்கிறோம். நான் இந்த உலகத்துக்கு மரிச்சு தேவனே உமக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லித்தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய பங்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம வந்திருக்கக்கூடிய பல்வேறு சூழல்களில் நம்ம இந்த உலகத்துக்கு கூட ஒட்டி உறவாடிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு கரைபடியாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு காலை பாருங்க, ஆரம்பத்தில் இந்த 10 பேர் அவங்க வந்து துர்ச்செய்தி சொல்லிட்டாலும் இவருக்கு எவ்வளோ ஒரு தேவன் மீது ஒரு விசுவாசம் வந்திருக்கு. ரொம்ப அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்ததுனால தான் மற்றவர்களுடைய விசுவாச குறைச்சல்ல இவர் ரொம்ப விசுவாசமா பேசுறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவன் கொடுப்பார், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். ஸோ இந்த ஒரு கதாபாத்திரங்கள் நமக்கு விசுவாசத்தை தான் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பரலோக மேன்மைக்கு இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அவங்க வந்து பரலோக மேன்மைக்கு நம்ம வந்து அழைக்கப்படலை. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து படிச்சிருப்போம். விசுவாச வீரர்களுடைய பெரிய லிஸ்ட் அங்கே வந்து கொடுத்துருப்பார். விசுவாச வீரர்களுடைய லிஸ்ட் அங்கே இருக்கு. ஸோ இந்த பரலோக மேன்மைக்கென்று இவர்கள் வந்து அழைக்கப்படலை. கடைசி 2 வசனங்கள் படிக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்னதாக நியமித்திருக்கிறான்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இப்படி எல்லாம் இவங்க வந்து விசுவாசத்துல ரொம்ப அருமையாக வாழ்ந்து காமிச்சிட்டாலும் நம்ம இல்லாமல் திருச்சபையின் பிள்ளைகள் இல்லாம இவங்க வந்து பூர்ணராக முடியும். அப்ப இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்லி சொல்றோம். அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கதான் இருக்காருங்க? எங்கதான் இருக்கிறார்? மண்ணுக்குள்ளதான் இருக்கிறார். ஸோ ஆபிரகாம் வெளியே வரணும் அப்படின்னா யார் தான் வரணும்? திருச்சபையின் பிள்ளைகள் வந்தா தான் விசுவாசத்தின் தகப்பனே வெளியே வர முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பரலோக மேன்மைக்கு தான் தேவன் நம்மளை வந்து அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு வீரர்கள் அவங்கெல்லாம் எப்படித்தான் விசுவாசத்தினர்கள் எப்படித்தான் இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னா பரலோக மேன்மைக்கு போற மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சு வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ காலேப் நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் பார்க்குறோம், ஈசாக்கு பார்க்குறோம், யாக்கோபு பார்க்குறோம். இவங்களாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க? ரொம்ப மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. யோசேப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த பரலோகத்தினுடைய மேன்மையான ஸ்லாக்கியம் இல்லை. இப்போ யோசேப்பு மாதிரி நம்ம வாழ்றேன்னு சொல்ல முடியுங்களா? ஒவ்வொருத்தரும் இருதயத்தில் கை வச்சு சொல்ல முடியுமா? யோசேப்பு மாதிரி வாழ்றேங்க நான், ஈசாக்கு மாதிரி கீழ்ப்படிஞ்சிருக்கிறேங்க நான், காலேப் மாதிரி எந்த சூழ்நிலை வந்துட்டாலும் விசுவாசத்தை நிலைச்சு நிற்கிறேங்க அப்படி சொல்ல முடியுங்களா? ஆனால் நம்மளுக்கு பரலோகம் மேன்மை. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடங்களாக தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ நம்மளால எதுவுமே முடியாதுங்க. ஸோ நம்மளால எதுவுமே முடியாது, ஆனால் சர்வவல்லமையுள்ள தேவனால முடியும். வாசிக்கலாம் பாருங்க, மார்க் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஸோ கானானுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகளை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே காலேப் சொன்னாரு. அவங்க எல்லாம் நம்பல. ஆனாலும் பாருங்க, இங்க நம்மளுக்கும் நிறைய பரம காணான் போகக்கூடிய சூழல்களில் பல்வேறு எதிரிகள் நம்மளுக்கு இருந்துட்டாலும் நம்மளுக்கு தேவன் கர்த்தர் வழியாக என்ன சொல்றான்னு சொல்லி பாட்டுன்னா, மனுஷரால் இது கூடாதுதான். பெரிய பெரிய இன்னைக்கு ஜெயின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஸோ மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனால எல்லாமே கூடும். எல்லாமே தேவனால என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா நிவர்த்தி செய்ய முடியும். அதை விசுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணுங்க? ஆவிக்குரிய கண்கள் வேணும். தேவனால எல்லாம் முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம மனுஷர் தெய்வத்தை அதிகமா நாடி போறோம். எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி மனுஷர் தெய்வத்தை நம்ம நாடி போறோம். தேவ தெய்வம் நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா அவ்வளவு விரைவாக நம்ம தேடி போறதில்லை. ஆனா கர்த்தர் வந்து நம்மளுக்கு என்ன புத்திமதி சொல்றாருன்னா, மனுஷரால் இது கூடாது. ஏன்னா மனிதர்கள் அப்படிங்கிறவங்க மாறக்கூடியவர்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையில் வேணாலும் மாறிடுவாங்க. ஆனா தேவனால இது கூடும். அவர் எந்த சூழ்நிலையிலும் மாற மாட்டார். ஐ எம் தட் ஐ எம், நான் மாறாதவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார். ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். தேவனால எல்லாம் கூடும். ஸோ ஜோசுவா கூட பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த ஒரு தைரியமான வசனங்களை தேவன் வந்து கொடுத்துருக்காரு. எங்க கொடுத்துருக்காருன்னா ஜோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி
இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். ஸோ இதே ஒரு பாடம் பாருங்க, இன்னைக்கு நமக்கு கூட இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சு படிக்கலாம். இதை நம்ம என்ன பழைய ஏற்பாட்டு வசனம் தான், இதை ஆவிக்குரிய கண்களில் நம்ம வந்து பார்க்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவை எல்லாம் வந்து செய்வதற்கு நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய சத்தியங்கள் ஏராளமா இருக்கு. நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கும் பொழுது அதைகளெல்லாம் நம்ம விட்டு நீங்காதபடி அதை நம்ம செய்வதற்கு ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம இரவும் பகலும் அதை தியானிக்கணும். இரவும் பகலும்னா டே அண்ட் நைட்டு. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். அப்பொழுது நீ உன் வழியை கர்த்தருக்கு வாய்க்கணும். அப்பதான் நம்முடைய வழி தேவனுக்கு பிரியமா இருக்குங்க. அப்பதான் நம்மளுக்கு தேவன் நம்மளுடைய வழியை அவர் என்ன பண்ணுவார் பார்ப்போம்னா நேர் செய்வார். ஸோ அப்போ நம்மளை வந்து புத்திமானாகவும் நம்மளை வந்து காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாகத்தான் நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும். பிரியமான சகோதர சொல்ல, ஸோ தேவனால எல்லாம் கூடும். ஸோ இதைத்தான் அங்கே ஜோசுவா கிட்ட முதலே சொல்லிட்டார். அப்போ காலேப்பும் இருக்கிறார் கூட, அவரும் வந்து என்ன பண்றாரு, இந்த வார்த்தைகளை வந்து உள்வாங்கி கொள்றார். தேவன் வந்து அங்க ஜோசுவா கிட்ட சொன்னது. ஸோ இந்த ஒரு விசுவாசம் அங்க காலேப்புக்குள்ள அங்க உறுதியாக வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்க நம்ம வந்து அந்த ஒரு மொத்தம் 12 பேர் வந்து அங்க கானானை வேவு பார்க்க போறாங்க. அதுல 10 பேர் நம்ம பேசிக் கேட்கும்போது 10 பேர் வந்து பெயர் சபைகளுக்கு நம்ம வந்து உதாரணமா நம்ம வந்து சொல்லுவோம். அதே 2 பேர் வந்து இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய புது சிருஷ்டிகள் நம்ம சொல்லுவோம். அப்படிதான் நம்ம பேசிக் கேட்டோங்களா? அப்படித்தான் கேட்டோமா, இல்லை மாத்தி கேட்டோமா? 10 பேர் வந்து பெயர் சபைக்கு ஒரு அடையாளமாக நிழலாக நம்ம வந்து சொல்லுவோம். 2 பேர் வந்து புதிய சிருஷ்டிகள் சத்தியத்துக்குள்ள வந்திருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனா பாருங்க, இப்போ இந்த காலப்பகுதியில் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா அந்த 12 பேர்த்துல 10 பேர் வந்து பெயரளவிலான புது சிருஷ்டிகள், பெயரளவிலான வேதமானவர்கள். ஏதோ சண்டே சர்வீஸ், கன்வென்ஷன், ஏதோ நம்மளால முடிஞ்ச மாசமான கான்ட்ரிபியூஷன். ஸோ பெயரளவிலான புது சிருஷ்டிகள். 2 பேர் உண்மை புது சிருஷ்டிகள். அதாங்க அன்புக்குரிய சொல்ல, நாட்கள் செல்ல செல்ல நாம வந்து தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கக்கூடிய பார்வையும் அணுகக்கூடிய முறைகளும் மெருகேறணும். பழைய மாதிரியே நம்ம வந்து பார்க்கக்கூடாது. பேசிக்கலி நம்ம கேட்டோம், பெயர் சபைக்கும் உண்மையான சத்தியத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கும் நம்ம ஒப்பிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு காலம் அப்கிரேட் ஆகும் பொழுது, நம்ம சத்தியத்தில் வளரும் பொழுது அந்த பார்வை நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இன்னும் மெருகேற்றப்படணும். அது எப்படி மெருகேற்றப்படணும்னா தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக தான் மெருகேற்றப்படும். அதிகமாக சத்தியங்கள் கேட்கணும், அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அந்த ஒரு பார்வை நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதல் மூலமாக அனுகூலமாக மாற்றி கொடுவார். ஸோ 12 பேர்த்துல 10 பேர் பெயரளவிலானவங்க, 2 பேர் உண்மையான புது சிருஷ்டிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த 2 பேர் போல நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும். ஏன்னா பாருங்க, சண்டே கிறிஸ்தவர்கள்னு சொல்லி நம்ம அந்த பேசிக் எடுத்திருப்பாங்க. சண்டே மட்டும் அவங்க வருவாங்கன்னு சொல்லி. ஸோ அப்படி நம்ம சண்டே மட்டும் வந்த கூட நம்ம கூட இருங்க சண்டே பைபிள் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம அப்படி இருப்பதற்காக தேவன் நம்மளை வந்து அழைக்கலைங்க. மகா மேன்மையும் அருமையுமான வார்த்தைகள் கொடுத்து நம்மளை வந்து அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அதற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையோடு தேவன் கிட்ட நடக்கணும். அந்த உண்மைத்தன்மையை தான் தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா பார்க்குறார். ஸோ இந்த கடைசி நாட்களிலும் இன்னும் நம்முடைய மனசு உலகத்தை நாடுதான். இப்போ கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். இனி காலம் செல்லாது, கடைசி நாட்கள் இருக்கிறோம். இப்படி கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்கள்லையும் இவ்வளவு மகத்துவமான சத்தியங்கள், இப்படிப்பட்ட கூடுகைகள், தேவனுடைய ஏற்பாடுகள் இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் இன்னும் நம்முடைய மனசு உலகத்தை நாடுதா? உலகத்தை நாடுறது அப்படின்னா உலக பிரகாரமான விஷயங்கள், மாம்சத்திற்கு ஏதுவான காரியங்கள். ஸோ இன்னும் நம்முடைய மனசு உலகத்தை நாடுதா அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இல்லை, அந்த 10 பேர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்துட்டாங்கன்னா உலகத்தை பார்க்குறாங்க, தேவனை பார்க்கல. ஆனால் 2 பேர் தேவனை தான் பார்த்தாங்க. அந்த 2 பேர் தேவனை பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள உலகம் இல்லை. ஸோ அவங்க விதைச்சதே ஆவிக்கென்று. அப்போ அறுவடை கூட எப்படித்தான் பண்ணலாங்க? ஆவிக்கென்று விதைக்கிறவன் அப்படித்தான் ஸ்பிரிச்சுவலோட ஹார்வெஸ்ட் தான் கிடைக்கும். நம்ம மாம்சத்துக்குன்னு விதைச்சோம்னா நம்ம மாம்சத்தை தான் இருக்க முடியும்.
ஏன்னா பாருங்க, மாம்சத்தை விதைச்சிட்டு ஆவியை அறுவடை பண்ண முடியுங்களா? ஆவியின் கனிகளை அறுவடை பண்ண முடியுமா? விதைச்சது ஒரு டில்லி மரம்னு வைங்களேன், ஒரு முள்ளு மரத்தை விதைச்சிட்டோம். ஆனா ஆப்பிள் பழம் வரணும்னு எதிர்பார்க்க முடியுமா? நம்ம என்ன விதைச்சோம்? விதைச்சதே முள்ளு, ஆனா ஆப்பிள் வரணும்னு எதிர்பார்க்கறது சரியான முறையா இருக்குங்களா? ஸோ அப்படி நாம இருக்கக்கூடாது பிரியமான சகோதர சோழர்களே. ஸோ நம்ம உலகத்தினுடைய விஷயங்களை நம்ம முற்றிலும் மறக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம சத்தியத்தில் நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும்னா மெருகேற்றப்படணும், ஒரு அப்கிரேட் ஆகணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அன்றைக்கு நம்ம வந்து கவனிக்கும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டவங்கள புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். ஸோ மனைவி அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் இப்படி கணக்கிடும் பொழுது கிட்டத்தட்ட 24 லட்சத்திற்கும் மேலானவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி போட்டோம்னா வராங்க. ஸோ அந்த 24 லட்சத்திற்கு மேலான ஜனங்கள்ல சொற்ப ஜனங்கள் தான் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த காலேப் சொன்ன விஷயத்த அவங்க வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ரொம்ப சொற்பம், ஒரு 1000 பேர்னு வைங்களேன். ஒரு 1000 பேர், 24 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க வர்றாங்க. ஒரு 1000 பேர் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சொற்ப ஜனங்கள் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்கிறாங்க. மற்ற மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியை கேட்டுட்டு அவங்க அந்த 10 பேர்த்த நம்புறாங்க, தேவனை நம்பல. வாசிக்கலாம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் மெஜாரிட்டி வந்து அந்த 10 பேர் சொன்னதை கேட்குறாங்க அப்படின்னா வசனம் தான் நம்மளுக்கு சொல்லுது. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு, எல்லாரும் கம்ப்ளீட் எல்லாருமே என்ன பண்றாங்க சொல்லி போட்டோம்னா கூக்குரலிட்டு புலம்புறாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எதுக்காக எங்களை இங்கே கூட்டிட்டு வந்தார், நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் எங்களை கூட்டிட்டு வந்து இப்படி வழியில் சாகடிக்கிறதுக்கு, இப்படி போய் ராட்சதர்கள்கிட்ட நாங்கள் போய் சாகறதுக்குமா எங்களை கூட்டிட்டு வந்தார்னு சொல்லி புலம்புறாங்க எல்லாரும். ஸோ ஜனங்கள் அன்னைக்கு ரா முழுவதும் வந்து அவங்க வந்து ரொம்ப அழுகுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் அழுகுறாங்கன்னா, கானான் தேசத்துக்குள்ளே போனால் நம்ம வந்து மறிச்சிருவோம், பேசாமல் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கானானுக்குள்ளே போகாமல் எகிப்திலேயே நாம் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழுகுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தாங்க. நம்ம கானானுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும்? எகிப்து அப்படிங்கிறது உலகம், இந்த உலகத்திலேயே இருந்துக்கலாமே, எதுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சிலுவையை எடுத்துட்டு இடுக்கமான வாசல்ல ரொம்ப சிரமப்படணும்? அப்படித்தான் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு நினைக்க தோணும். ஆனால் அந்த மாதிரி அவிசுவாச குறைச்சல் நம்மளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எகிப்திலேயே இருந்திருக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை விட இவங்களுக்கு என்ன ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா, பேசாமல் இன்னொரு தலைவரை நாம் ஏற்படுத்திட்டு ஒரு லீடர் ஏற்படுத்திட்டு நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அங்கே போனால் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, போனால் செத்துருவோம். ஸோ அங்கே போய் சாகிறதுக்கு எகிப்திலேயே நம்ம என்ன பண்ணலாம், அடிமையாக இருந்துக்கலாம். ஆனால் இப்போ திரும்பி போகலாம்னா இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ஒருத்தங்க வழி நடத்தணும், நடக்க தெரியாது. அதனால இவங்க என்ன பண்ணணும், ஒரு தலைவரை ஏற்படுத்திட்டு ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அதிகமான பேர் என்ன, ரொம்ப அதிகமாக போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டோம்னா அந்த 2 பேர் தான் துர்ச்செய்தி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யார் துர்ச்செய்தி சொன்னதுங்க? 10 பேர். ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த 2 பேர் தானே துர்ச்செய்தி சொன்னாங்க, இந்த 2 பேருக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாரும் முடிவு பண்ணுறாங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க, என்ன ஆகும் 14:10. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணால் 2 பேர் தானே துர்ச்செய்தி சொல்கிறாங்க இப்போ, அதனால அவங்கள வந்து கல்லெறிஞ்சு கொண்டுறலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் நற்செய்தி சொல்கிறாங்க, ஆனால் இவங்க துர்ச்செய்தி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கல்லெறியணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா முடிவு பண்ணுறாங்க. இதுதாங்க நற்செய்தி சொல்கிறவங்களுடைய நிலைமை. நற்செய்தி சொன்னால் நம்ம மேலே கல்லெறிவாங்க. அது வார்த்தையாகிய கல்லாக இருக்கலாம், அல்லது அதிகாரமாகிய கல்லாக இருக்கலாம், அல்லது உண்மையான கல்லாக இருக்கலாம். எப்படி வேணாலும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா கல்லெறிவாங்க. இன்னைக்கு நம்முடைய அறுவடை ஊழியர்கள்லாம் செய்பவர் கூட அப்படிப்பட்ட கல் தான் நம்ம மேலே எறியப்படுது. ஸோ இதுதான் நற்செய்தி செய்பவர்களுடைய ஒரு நிலைமை. ஸோ நம்மளுக்கு என்ன புரிந்து கொள்ளலாம்னா, இங்கே தேவன் பேரில் விசுவாசம் வைத்தால் மட்டும் பத்தாது, அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது ரொம்ப உறுதியாக நிலைச்சு நிற்கணும். தேவன் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறோம்,
நம்ம வந்து அதை நிரூபிக்கிறோம் அப்படின்னா எப்படி நிரூபிக்க முடியும்னா விசுவாசம் வச்சா மட்டும் பத்தாது. அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது அந்த விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும். இங்க பாருங்க, கல்லெறியக்கூடிய சூழ்நிலை வந்துட்டாலும் ஐயோ கல் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செய்தியை மாத்தல. நற்செய்தி தான். அது தேவனுடைய வார்த்தை கொடுத்தது தான். அவர் வாக்கு மாற மாட்டார். ஸோ நீங்க கல் எடுத்து என்னை அடிச்சாலும் நாங்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் தான் அங்க வந்து சொல்றாங்க. ஸோ தேவன் பேர்ல விசுவாசம் வச்சால் மட்டும் பத்தாது பிரியமான சகோதரர் சொல்ல, அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது ஒரு ஸ்ட்ராங் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம். என்னாகமம் 14:10 வாசிச்சிங்களா? அடுத்து வாசிங்க. என்னாகமம் 14:4. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். ஸோ இங்க பாருங்க, நம்ம பாருங்க, இப்போ நம்ம ட்ரூத்தில் நம்ம வந்து இருக்கிறோம், தேவனுடைய வேலைகள் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இப்போ நம்ம சத்தியத்துக்காக நம்ம வந்து நிற்கிறோம். வரக்கூடிய நாட்கள்லையும் இன்னும் தேவனுடைய வேலைகளை நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா, அப்படி நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி சோதனைகள் வரும். அப்போ யார் மூலமாக கூட சோதனைகள் வரலாம்னா பாருங்க, உலகத்தார் மத்தியிலிருந்து நம்மளுக்கு சோதனைகள் வரும், பெயர் சபைகள் மத்தியிலிருந்து கூட நம்மளுக்கு சோதனைகள் வரும். அப்படிப்பட்ட சோதனைகள் நம்மளுக்கு வந்துட்டாலும் நம்ம விசுவாசத்தோட ரொம்ப வைராக்கியத்தோட நம்ம வந்து நிற்கணும். எந்த சோதனைகள் வந்துட்டாலும் அந்த சோதனைகளில் தேவனுடைய கரம், அவருடைய ஒரு பராமரிப்பு, ஒரு அரவணைப்பு இருக்கிறத நம்ம வந்து உணரணும். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்துட்டாலும் அந்த வாக்குத்தத்தம் தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். என்ன சோதனைகள் வந்துட்டாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய ஞாபகத்தில் இருக்கணும். அதே போல அவருடைய கரம் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறத உணரணும். பாருங்க, அங்க கல்லெறியணும் அப்படின்னு உடனே அங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டுச்சு. அவருடைய பிள்ளைகளை கொண்டுனா தேவன் விடமாட்டாரு. ஏன்னா அழைத்த தேவன் அவர் தான் வழி நடத்துறார். ஸோ அவரை உண்மையா பற்றி கொண்டவர்களுக்கு எந்த ஒரு சூழலிலும் அவருடைய கரம் வந்து விட்டு விலகாது. இதை நாம வந்து ஆரம்பத்திலே ஜோசப் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஆரம்பத்திலே சொன்னார். ஸோ அதே ஒரு வாக்கு தத்துவம் தான் இன்னைக்கு நம்மளுக்கும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளை நம்ம வந்து நிலைச்சு நிற்கணும். ஸோ ஒரு வேளை பாருங்க, இந்த யோவான் ஸ்நானகன் போல, ஸ்தேவான் போல எந்த ஒரு நிலை வந்துட்டாலும் அப்போ நம்மளுடைய ஒரு விசுவாசத்தை நிரூபித்து காண்பிக்கணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி நிலைச்சு நின்றுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம வந்து உறுதியாக சொல்லிடலாம், நம்ம உண்மையாலுமே ஒரு தேவன் மீது ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஜோசுவா காலேப் கூட அங்கே தேவன் நன்மையானதை தருவார்னு சொல்லி அவரை வந்து விசுவாசிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஜனங்கள் அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளுக்கு நேரிட்டாலும் நம்ம வந்து தேவன் மேலே தான் நம்ம அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதான் நம்ம பார்க்கணும். பாருங்க, தேவன் தான் நினைச்ச அந்த ஒரு வாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தருவதற்காகத்தான் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வர்றார். தேவன் அவர் நினைச்சிருக்கிற, அவர் வாக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தர்றதுக்காகத்தான் நம்மளை என்ன பண்றாரு சொல்லிட்டு கைப்பிடிச்சு கூட்டிட்டு வர்றார். இன்னும் நம்ம உணரலாம் அப்படின்னா பாருங்க, கர்த்தருடைய அடிச்சுவடுகளை கூட வச்சிருக்காரு. நம்மளுக்கு நடக்க தெரியாது, அதுக்கு தேவனுக்கு தெரியும். நம்மளுக்கு நடக்க தெரியாது, அதனாலதான் கரம் பிடிச்ச அவருடைய குமாரனுடைய அடிச்சுவடுகளை நம்மளை நடத்தி கூட்டிட்டு வர்றார். ஸோ தேவன் அவ்வளவு அன்பாக நம்மளை வந்து நேசிக்கிறார் பிரியமான சகோதரர். ஸோ நம்மளுக்கு தேவன் வந்து நம்ம நினைப்பதெல்லாம், நம்ம கேட்கறதெல்லாம் தேவன் கொடுக்கறது இல்லை. நம்ம நினைக்கிறது, நம்ம வேண்டுறது, நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாம் தேவன் கொடுக்க மாட்டார். ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அதை தான் கொடுப்பார். நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு வழிநடத்துதல் தேவையோ அதை தான் கொடுப்பாருங்க. நம்ம வேண்டதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். அப்படி கொடுத்தார் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அதை அனுமதிப்பார் ஒரு சில சூழல்கள். ஸோ நம்ம வேண்டுவதெல்லாம் வந்து அங்கே வந்து கிடைக்காது. நம்மளுக்கு எது அவசிய தேவையோ அதை தேவன் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். அதை நம்ம வந்து விசுவாசிக்கணும். அப்போ இங்கே கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு நம்ம திரும்பி எகிப்துக்கு போயிடலான்னு சொல்லி அவங்க ஒருவர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிக்கொள்கிறாங்க. ஸோ அப்படி எகிப்தை நோக்கி பாருங்க, கானானை நோக்கி வர்றாங்க. ஆனால் எண்ணம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா எகிப்தை நோக்கி. கானானை நோக்கி வரும்போது கானானை நோக்கி தான் இருக்கணும் எண்ணம். ஏன்னா தேவன் வாக்கு கொடுத்துருக்காரு, அந்த ஆசீர்வாதத்தை போய் எடுத்துக்கலாம், சுதந்திரத்துக்கலாம், அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இவங்க எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னா எப்போ வேணாலும் பெவிலியன் திரும்பிடலாம், எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம கூட அப்படி நினைக்கிறாங்களா?
நினைக்காம இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ தேவன் அப்படித்தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்ம என்ன சூழல்களில் வந்துட்டாலும் அந்த எகிப்தினுடைய வாசம் நம்ம மேலே இருக்கக்கூடாது. அப்படின்னா உலகத்தினுடைய வாசம், உலகத்தினுடைய பாசம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதம். தேவன் அதில் விரும்புறதில்லை. ஸோ அதில் பிரயோஜனமும் இல்லை. ஸோ உலகத்தினுடைய விஷயம் அது உலகம் வச்சுக்கிட்டோம். ஏன் இந்த உலகத்தில் இந்த எகிப்தை இந்த ஜனங்கள் விரும்பிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, அவங்க கூட யார் இருந்துட்டாங்கன்னா இந்த எகிப்தினுடைய மக்கள் கூட. அவங்க அந்த பெண் கொடுத்து கல்யாணம் திருமணம் அந்த விஷயங்கள் நடந்ததுனால அவங்க கூட யார் இருந்துட்டாங்கன்னா அந்த எகிப்தினுடைய ஜனங்களும் இருந்துட்டாங்க. இந்த எகிப்தினுடைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவிசுவாசத்தை ஏற்படுத்துறாங்க. எகிப்தினுடைய ஜனங்கள் அவிசுவாசத்தை ஏற்படுத்தி உண்மையான தேவனை தொழுது கொள்வதிலிருந்து அவங்க விழ வைக்கிறாங்க. அப்படின்னா எகிப்தினுடைய விஷயங்கள் நம்மளையும் கரைப்படுத்தாதபடி நம்மளை நாம் காத்துக்கொள்ளும். ஸோ நம்ம எக்காரணத்தை கொண்டு இந்த ஒரு பாதையில் திரும்பி நாம் போயிடலாங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரக்கூடாது பிரியமான சொல்ல. ஏன்னா தேவன் அழைச்சிருக்கிறார். அதான் எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் உலகத்தின் பலன்களை நீங்கள் பெற்றும் அவரை மறுதளிச்சு போயிட்டீங்கன்னா உங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறோம். ஸோ நம்ம அழைச்சிருக்கிறாரு அவருடைய ராஜ்யத்திற்கென்று, அவருடைய சத்தியத்திற்கென்று நம்ம அழைச்சிருக்காரு. அப்படின்னா இப்போ நம்ம எந்த ஒரு சூழல் இருக்கிறோம்னா பாருங்க, ஆக்சுவலாக இவங்க எட்டி பார்த்தா அங்கே காணான்னு தெரியும். பார்டரில் தான் நிற்கிறாங்க. காணானுடைய பார்டரில் நின்று தான் அங்கே போய் வேவு பார்க்க போகிறாங்க. அப்படின்னா எட்டி பார்த்தா அந்த தேசம் தெரியும், அதை சுதந்திரிச்சுக்கலாம். ஆனாலும் அவங்களுக்குள்ள அவிசுவாசம். ஸோ இன்னைக்கு கூட எட்டி பார்த்தா, அப்படி பார்த்தோம்னா காணான்னு தெரியணும். ஏன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்றார். அவரு இன்னைக்கு 2ஆம் வருகையில அவர் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா, அவர் சகல விஷயங்களையும் அவர் செய்துட்டு வர்றார். அதான் அவர் 6 மணிக்கு ஒரு விடியல் சூரிய உதயமாகுது, நல்ல வெளிச்சம் வருது. அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறோம்னா ஒரு 5:50க்கு இருக்கிறோம். 5:50க்கு இருக்கிறோம். அப்படின்னா 6 மணிக்கு 5:50க்கு எவ்வளோ நேரம் இருக்குங்க? எவ்வளோ நிமிஷம் இருக்கு? 10 நிமிஷம் தான். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. 10 நிமிஷம் தான். இந்த 10 நிமிஷத்துக்கு தான் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ துயரம். இந்த 10 நிமிஷம் வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம். பாருங்க, ஒருத்தர் நல்லா வாழ்ந்துருக்கார் அப்படின்னா ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்னா ஒரு 10,000 நாட்கள் 15,000 நாட்கள் தான் அவங்களுக்கு இருக்கா. 10,000 நாட்கள் படிச்ச மாதிரி ஞாபகம். ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்றார் அப்படின்னா அவர் வாழக்கூடிய வாழ்வு 10,000 நாள் தான். வருஷங்கிற போது 60 வருஷங்கிற மாதிரி பெருசா தெரியுது. ஆனா நாட்கள் அப்படிங்கிற போது இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு அப்படி கணக்கு வச்சுக்கணும். இவ்வளவுதான் கொஞ்ச நாள். ஸோ இந்த கொஞ்ச நாள் வாழக்கூடிய வாழ்க்கையில வாக்கு கொடுத்த தேவன் மீது நம்ம எவ்வளவு விசுவாசம் வைக்கிறோம், அது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ நம்ம பாருங்க, தேவன் நம்மளை கையை பிடிச்சு நடத்திட்டு வராரு. ஆனா நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல அவருடைய கையை உதறிடுறோம். இது உண்மைதானுங்க. தேவன் கரம் பிடிச்சு நடத்திட்டு வராரு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் பண்ணாங்க. கரம் பிடிச்சு நடத்தினாரு, உங்க கையே வேண்டான்னு சொல்லி உதறாங்க. ஸோ நம்ம கூட அப்படி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கையை உதறிட்டு நம்ம போயிடக்கூடாது. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவன் கரம் பிடிச்சு நடத்தினாரு, அந்த கானானுக்குள்ள போவாங்க ஆசீர்வாதம்னாரு. ஆனா இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திரும்பி எகிப்துக்கு போறோம், அங்க போனா சாபம், அங்க போனா சாபம், எங்களுக்கு சாபமே போதுங்கிறாங்க. ஆனா தேவன் கொடுக்கிறது ஆசீர்வாதம். ஆனா இந்த ஜனங்கள் விரும்பினது சாபம், எங்களுக்கு சாபமே போதும். அதான் நம்ம பலமுறை குறிப்பிடுவது, அதாவது நம்மளுக்கு தேவன் கொடுக்க நினைக்கிறது வைரம், தேவன் கொடுக்க நினைக்கிறது வைரம். ஆனா வைரத்தை நாம விரும்பாம குப்பையை நாம விரும்புறோம். குப்பையை விரும்பி வைரத்தை விட்டுறோம். இதுதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில். இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் குப்பை தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் இல்லைங்களா, இது எல்லாமே குப்பை, தூசு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த தூசுக்காக வைரத்தை நாம் விட்டுறோம், கிரீடத்தை நாம் விட்டுறோம். ஸோ அப்படி நாம இருக்கக்கூடாது பிரியமான சகோதர. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்க, கொஞ்சம் எட்டி பார்த்தா நம்ம பரம கானானைக்குள்ள நம்ம போயிடலாம். ஆனா நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்துடுறோம், திரும்பி உலகத்தை பார்க்குறோம். பிள்ளைங்க படிப்பு, அவங்களுடைய திருமணம், இன்னும் நம்மளுடைய தொழில், நம்முடைய குடும்பம், நம்ம சொந்தக்காரங்க, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம திரும்பி பார்க்குறோம்.
இதெல்லாம் திரும்பி பார்க்கும்பொழுது அது பெருசா தெரியும், நம்மளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம். தேவனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப சிறுசா தெரியும். ஆனா நாம் என்ன சொல்லணும்? கர்த்தர் சொன்ன அதே ஒரு வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு நமக்கு. நம்மளால இது கூடாது, பின்னால் இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயத்தை நம்மளால செய்ய முடியும். இப்ப நம்ம திரும்பி போய் எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி நம்ம கொண்டாட முடியாது, நம்மளால இது முடியாது. ஆனா தேவனால எல்லாம் கூடும். சர்வ வல்லமையுள்ள தேவனால தான் எல்லாம் கூடும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவனை நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்க கையை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விடுங்கண்ணே, நான் போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்க கையை பிடிச்சிக்கிறோம்னு நினைக்கிறோம். அப்படி போனாலும் தேவன் பாருங்க, அன்பு மிகுந்த தகப்பன் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கார். நீ போ, திரும்பி என்கிட்ட வருவ, ஆனாலும் நீ போனேனாலும் என்னுடைய கண் ஃபுல்லா உன் மேலதான் இருக்கும். அப்படிதான் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுக்குறார் பிரியமான சகோதர சொல்ல. ஸோ நம்ம தான் வந்து என்ன பண்ணணும்னா, உலகத்தை நோக்கி பார்க்காம தேவனுக்கென்று நாம் வந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். வாசிக்கலாம், என்னாகும் 14:4, 14:6 வாசிச்சிருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த 4ஆம் வசனத்தில் கூட நம்ம வந்து படித்தோம், அவங்க வந்து திரும்பி போயிடலான்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் பேசும் பொழுது தேவன் இவங்களுடைய மனநிலையை வந்து பார்க்குறார். அவருடைய நியாய தீர்ப்பு வருது. ஆனாலும் 2 பேரை பார்த்துட்டு இருக்கிறார். என்னன்னா, இந்த 2 பேர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து பேசுகிறாங்க. அதான் நான் பார்க்குறேன், தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நியூனின் குமாரனாகிய ஜோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, ஆனால் இவங்க 2 பேர் எப்படி ஒரு வைராக்கியம் காட்டுறாங்க. ஸோ தங்கள் வஸ்திரங்களை கிழிச்சிட்டு ஜனங்களை நோக்கி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, 7ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ஸோ இங்க தேசம் வந்து எப்படி இருக்குன்னா, மகா நல்ல தேசம், இஸ் an exceeding good land அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது ரொம்ப மகா நல்ல தேசமாக இருக்குது, அதை போனா வந்து சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனக்கூட்டத்துக்கு சொல்றாங்க. ஸோ சாதாரண வஸ்திரங்களை கிழிச்சிட்டு அப்படின்னா தேவன் மேல எந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்றாங்க, இது மகா நல்ல தேசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது அங்கதான் வந்து தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு அதே ஒரு விஷயம் தான். தேவன் கொடுக்குறேன்னு சொன்ன தேசம் பரம தேசம், அது மகா நல்ல தேசம். அப்படின்னா நம்ம அதை அந்த மகா நல்ல தேசத்தை நம்முடைய சிந்தனையில நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் கர்த்தர் வந்து முதல் வரிகள் வந்தபோது அருமையான ஒரு வசனம் சொல்றார், மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசி கடவுதுன்னு ஒரு வசனம் சொல்றார். ஸோ அதுல என்ன நம்மளுக்கு புரிந்து கொள்ளணும், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு. எங்க கண்டு? இங்க கண்டு. இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியிலேயே நம்மளை வந்து மற்றவங்க பார்க்கணும், எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அங்க ஜோசுவா காலேப் எப்படி வாழ்ந்தாங்க. ஸோ அப்படி வாழ்ந்தவன்னா ராஜ்யத்தில் சொல்லுவாங்களாம், இவர்கள் உண்மையாலுமே ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு நாளிலும் நம்ம எப்படி தான் நம்ம நினைச்சு வாழணும் அப்படின்னா, நாம் போகக்கூடிய தேசம் மகா நல்ல தேசம், தேவன் மிகுந்த ஆசீர்வாதம் அந்த தேசத்துல வச்சிருக்கிறாரு. அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்குள்ள அவிசுவாசம் வரக்கூடாது. தேவனுடைய திட்டத்திற்கு தெய்வீக சித்தத்திற்கு இசைஞ்சு நாம வந்து நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க பாருங்க. நம்மளுடைய பெயர் சபையில் இருக்கக்கூடிய நண்பர்களே சொந்தக்காரங்கிட்டே இந்த சத்தியத்தை போய் சொன்னா கூட அவங்க கூட என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றது இல்லை, நம்மளுக்கு விரோதமாக தான் பேசுறாங்க. அங்கே இருக்கிற மற்ற ஜனங்கள் மாதிரி தான் பேசுறாங்க. ஸோ அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க. ஆனால் நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய தேசம் மகா நல்ல தேசம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ இந்த ஒரு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மகா நல்ல தேசத்தை இப்போ வேவு பார்க்கறதுக்காக தான் தேவன் நம்மளையும் வச்சிருக்காரு. நம்ம வேவு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம கூட இப்போ என்ன பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, துர்ச்செய்தி சொல்லியிருக்கூடாது, நற்செய்தி சொல்லணும். ஸோ நம்ம வேவுக்காரர்களுடைய வேலையை மாத்திரம் சரியா செய்யணும். அங்கே எப்படி ஜோசுவாவும் காலேப்பும், ஏன்னா அங்கே ஆக்சுவலா அங்கே அந்த நூனின் குமாரனாகிய ஜோசுவாவும் காலேப்பும் எல்லாம் இருந்துட்டாலும் அங்க தேவன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னா நிச்சயம் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆசீர்வாதம் கொடுத்துருவார்.
அந்த விசுவாசம் இவங்க 2 பேத்துக்குள்ள இருந்துச்சு, மற்றவங்களுக்கு இல்லை. இவங்க வேவுக்காரர் வேலையை உண்மையாக அவங்க வந்து செய்துட்டாங்க, அது நிமித்தம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கும் அதே ஒரு விஷயம்தான். நம்மளும் தேவன் நம்மளை வேவுக்காரர்களாக வச்சிருக்கிறாங்கன்னா அவருடைய பரலோக ரகசியங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ அந்த ரகசியங்கள் அனுதினமும் நம்மளுக்கு தேவ கிருபையில் கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒரு ரகசியங்களை மற்றவர்களுக்கு நம்ம தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா நம்ம அந்த வேவுக்காரர் வேலை சரியா செய்யணும். நம்மளுடைய தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஊழியத்தை நம்ம வந்து சரியா செய்யணும். அது எப்படி செய்யணும்னா, தேவன் வைத்திருக்கக்கூடிய தேசம் மகா நல்ல தேசம். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் தேவ கிருபையில ஆர்வஸ்டாங்க அங்கே தேவன் ஏற்படுத்தி கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனாலும் பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்கள் யாரும் நம்பல. தேவன் சொல்றாங்க, சரி இவங்க ஜோசுவாவும் காலேப்பும் தவிர வேற யாரும் கானானுக்குள்ள போக மாட்டேங்கன்னு சொல்றாரு. வழியில பிறந்தவங்க அவங்கள தவிர, வழியில பிறந்த பிள்ளைகள் தவிர, ஜோசுவா காலேப் வழியில பிறந்த பிள்ளைகள் தவிர மற்ற யாரும் கானானுக்குள்ள போக மாட்டேங்கன்னு சொல்லு. ஏன்னா அவங்க வந்து நம்பல தேவன். பாருங்க, இன்னைக்கு இந்த உண்மையான தேவனுடைய அழைப்புல, உண்மையான இந்த ஒரு பரிசுத்த பாதையில நிறைய பேர் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஒரு அர்ப்பணிப்பு தேவன்கிட்ட செய்து ஓடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஸோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக உடனே தேவன் நம்மளை ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்திடுவாரா? ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அவரோடு உடன்படிக்கை பண்ணிட்டோங்கிறதுக்காக நம்மளை கொண்டு போய் ராஜ்யத்தில் உட்கார வச்சிருவாரா? மகா நல்ல தேசத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவாரா? ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னா ராஜாக்களுக்குரிய குணலட்சணம் நம்ம வளர்த்துக்கொள்ளணும். அந்த குணலட்சணம் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி போய் ராஜ்யத்துக்குள்ள போய் நிற்க முடியும்? ஏன்னா பாருங்க, இங்க அவங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டுனா, ஜோசுவாவும் காலேப்பும் ஒரு தேவன் கொடுத்த அந்த உன்னதமான வேலையை உண்மையா செய்யறாங்க, விசுவாசமா செய்யறாங்க. ஸோ அதே போலதான் நம்மளும், தேவன் நம்மளுக்கு உன்னதமான வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த வேலையை நம்ம உண்மையா செய்யணும், தேவன் விரும்புற மாதிரி செய்யணும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் தேவனோடு நல்மனசாட்சி உடன்படிக்கை எடுத்துட்டாலும், ஸோ இவங்களையும் தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு வர்றார். ஸோ அதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதான் நம்ம வந்து வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 14:8 மற்றும் 9. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அடுத்து, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இங்க பாக்குற பாருங்க, எவ்வளவு நம்பிக்கையா சொல்றார், ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா சொல்றார். ஆனா பாருங்க, அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 24 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படின்னா பெரிய ஜனக்கூட்டம். அந்த ஜனக்கூட்டம் மத்தியில இவர் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப விசுவாசமா நம்பிக்கையா வந்து சொல்றார். ஸோ கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா அந்த தேசத்துல நம்ம கொண்டு போய் சேர்த்துவாரு. அது பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம் சொல்றாரு. ஸோ கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் நீங்க வந்து கலகம் பண்ணாதீங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர்கள் வந்து நமக்கு இரையாவாங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லி சொல்றார். ஸோ பெரிய ஜனக்கூட்டத்தை பார்த்து இப்படி பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அங்க வந்து அவ்வளவு பேசுறாரு. அப்படின்னா இந்த சூழல்ல இப்படி வந்து ரொம்ப தைரியமா பேசுறாரு ஜனக்கூட்டத்தின் மத்தியில். அப்படின்னா அங்க காலேப்பு தன்னை ஹைலைட் பண்ணல, தேவனை ஹைலைட் பண்றார். ஏன்னா பாருங்க, கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவர் நம்மளுக்கு கொடுப்பார், அப்படிதான் சொல்றாரு. கர்த்தருக்கு சித்தமானா அது நடக்கும். அதே மாதிரி கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் நீங்க வந்து கலகம் பண்ணாதீங்க. அந்த தேசத்தினுடைய ஜனங்களுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு நம்பிக்கையா சொல்றாரு பாரு. ஸோ அப்படி சொல்றதுக்கு அவர் தன்னை மறைச்சு தேவன் அந்த இடத்துல என்ன பண்றாரு சொல்லிட்டுனா ஹைலைட் பண்றாரு. ஸோ அதுதான் அவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு. ஸோ தேவனுக்கு விரோதமா மாத்திரம் நீங்க வந்து கலகம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ காலேப்பு தேவனை எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறார், விசுவாசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ தங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சிட்டு ரொம்ப வைராக்கியமா வந்து அவர் வந்து என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா சொல்றாரு. வாசிக்கலாம். யாக்கோபு 2-ம் அதிகாரம் வசனம் 14.
ஸ்லைடு. யாக்கோபு 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஸோ இங்க சொல்றாரு பாருங்க, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஸோ நம்ம விசுவாசம் இல்லாமல் எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது அப்படிங்கிறது கூடாத ஒரு காரியம். அந்த விசுவாசத்தை அங்க காலை எப்படி காண்பிச்சிட்டார் அப்படின்னா, வஸ்திரத்தை கிழிக்கிறார். என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கிழிச்சிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் மீது அவர் நம்பிக்கை வச்சிருக்கார், விசுவாசம் வச்சிருக்கார். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு செயல் அங்க வந்து செய்யறார். தேவனை குறிச்சு அவிசுவாசமா பேசும்போது இவரால ஜீர்ணிக்க முடியல. உடனே தன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, தேவன் எப்படிப்பட்ட மகா நல்ல தேசத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிறாரு, நீங்க என்னன்னா இப்படி அவிசுவாசமா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாரு. அதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, என் சகோதரரே, ஒருவர் விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அதே யாக்கோபு 2:26. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிருபையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறது என்று நீங்கள் காண்கிறீர்களே. யாக்கோபு 2:26 அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குது. சோ இங்க பாருங்க, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது. கிரியை இல்லாம நம்ம என்ன விசுவாசம் காமிச்சிட்டாலும் பிரயோஜனம் இல்லைங்க. அதுல பிரயோஜனம் இல்லாதான் விசுவாசம் கிரியைகளினால பூரணப்படணும். விசுவாசம் அப்படிங்கிறது கிரியைகள், தன்னுடைய செயல்பாடுகள் மூலியமாக அது பூரணப்படணும். அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் காலேப். ஸோ அங்க பாருங்க, ஒரே நிலையில தான் தேவன் அங்க வந்து அவருடைய வழிநடத்தல் அங்க வந்து காலேப் கொடுத்துட்டு வர்றார். ஸோ சோதனைகள் வந்துச்சு, ஆனாலும் அந்த சோதனைகள் மத்தியில் அவர் எப்படித்தான் இருந்துட்டார்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இது நம்ம தான் யோசிக்கணும். ஸோ எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி தேவனை நம்ம ஹைலைட் பண்றோம், தேவனுக்கு முன்பாக நம்முடைய விசுவாசமான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது. ஸோ நம்முடைய விசுவாசம் கிரிகளோடு இருக்குதா அல்லது செத்ததா இருக்குதா? இது நம்ம தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா யோசிக்கணும், பிரியமான சகோதர சகோதரி. ஸோ அங்க விசுவாசம் காலேப்பினுடைய விஷயத்தில் கவனிக்கும் போது அங்க நிற்கிறார், விசுவாசத்தில் நிற்கிறார், நிலைச்சு நிற்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய ஒரு காலப்பகுதி கூட ஒரு முடிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பல்வேறு வசனங்கள் மூலியமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த முடிவை நோக்கி போகுது அப்படின்னா நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும், சீர்தூக்கி பார்க்கணும். ஸோ கிரிகள் தேவனுக்கு பிரியமானபடி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இன்னும் விரைவில் ஒரு முடிவை நோக்கி வந்துடும் இந்த ஒரு ஓட்டம். அப்படி முடிவை நோக்கி வரும் பொழுது நாம தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஸோ நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படும், இது நம்ம தான் யோசிக்கணும். கைவிடப்பட்டவர்களாக, நிராயுத பாணிகளாக, நம்ம கண்ணீரோட கவலையோட நிற்க போறோமா, அல்லது ஜெயம் கொண்ட வகுப்பார்களாக அவரோடு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வகுப்பாராக நம்ம நிற்க போறோமா? ஏன்னா பாருங்க, அந்த ஒரு ஜெயம் கொண்ட வகுப்பாரா நின்னுட்டோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு மிகுந்த ஒரு ஆனந்தம் அங்க காணப்படும். கைவிடப்பட்டவர்களா நின்றுட்டோம் அப்படின்னா நம்முடைய நிலைமை எவ்வளவு கவலைக்குரியதாக இருக்கு. நம்ம என்ன கூடுகை வந்துட்டாலும், எப்படிப்பட்ட ஒரு பங்கேற்புகள் நம்ம ஈடுபட்டுட்டாலும் பிரயோஜனம் இல்லாமல் அது வந்து போயிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம தேவன் மீது நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா நம்ம கிரியைகளால் மெய்ப்பித்து காண்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதான் நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு நாமளே ஒரு கேள்விகள், இன்னைக்கு நம்ம மறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சபையாயிருவோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்குங்களா? நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த அழைப்புல? கிறிஸ்துவின் மணவாட்டி ஆவதற்காக, திருச்சபையின் பிள்ளைகள் ஆவதற்காக, புது சிருஷ்டிகள் ஆவதற்காக. ஓகே, ஸோ இன்னைக்கு நாம வந்து மறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சபை ஆயிருவோங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? இருக்குங்களா?
ஆனா நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? கொஞ்சமாவது நம்மளுக்கு இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு நான் மறிச்சிட்டேன்னா நான் வந்து சபையாயிருவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் வந்திருக்கிறோம். அது இல்லை அப்படின்னா, அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? வெளிப்படுத்தல படிக்கிறீங்களா? குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இப்படி இருந்துட்டா வாந்தி பண்ணி போடுறன்றார். ஸோ நம்ம அந்த நிச்சயம் நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்ம இன்னைக்கு நம்ம மறிச்சாலும் சபையாயிருவோம். இன்னைக்கு நம்ம பிழைச்சிருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கலாம்? இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா தேவனுக்காக நிற்கிறோம். அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவன் ஒரு வாய்ப்பை இன்னைக்கு உயிரை கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இன்னைக்கு மறிச்சா சபையாகணும், இன்னைக்கு பொழைச்சா தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அதுக்கு தான் தேவனை நம்மளை நிறுத்தியிருக்காருங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பொழைச்சோம் அப்படின்னா நாளைக்கு வேலைக்கு போகலாம், நாளைக்கு போய் நம்ம விஷயத்தை வேலைக்கு போனால் நிறைய வேலை இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ என்ன கமிட்மெண்ட் இருந்துட்டாலும் அது எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு தேவன் தான் ஒரு ஜீவன் கொடுக்குறாரு, சுவாசம் கொடுக்குறாரு, பலன் கொடுக்குறாரு. எல்லாவற்றையும் அனுபவிப்பது, பிரசங்கி அழகா சொல்லுவாரு, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு தேவன் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சுகத்தை கொடுத்துருக்காரு. வீடு ஃபுல்லா லட்டா இருக்குது, ஆனா உடம்பு ஃபுல்லா சுகர் ஆகுது, என்ன பண்ணுவோம்? சாப்பிட முடியுமா? லட்டு கடையை வச்சிருந்தாலும் சுகர் இருந்தால் என்ன பண்ண முடியாது, பார்த்துட்டு வேணா இருக்கலாம், சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் நிலைமையாயிரு. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, தேவன் வந்து அழைச்சிருக்காரு அப்படின்னா நம்மளை அழைச்சிருக்காருன்னு ஒரு காரணம் இருக்கு. ஸோ நம்ம மறிச்சாலும் பிழைச்சாலும் அது தேவனுக்குன்றதா இருக்கணும். ஏன்னா அப்படித்தான் நம்ம வந்திருக்கிறோம், வாக்கு கொடுத்துட்டு. நம்ம வாக்கை நம்ம தான் நிறைவேற்றணும். ஆனால் பாருங்க, பல சந்தர்ப்பங்களில் தேவன் அவருடைய வாக்கை நிறைவேற்ற. என்ன வாக்குன்னா, உன்னை அழைச்சிருக்கிற நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அவரு தான் வாக்கு கொடுத்து வாக்கை நிறைவேற்றிட்டு வர்றார் கரெக்டாக. நம்ம என்ன பண்ணுறோம்னா பல சந்தர்ப்பங்கள்ல அந்த வாக்கை நம்ம மறந்துடுறோம். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி கையை உதறிட்டு போனாங்களோ, தேவனுடைய கையை, அந்த மாதிரி நம்ம பல சந்தர்ப்பங்களில் போயிடுறோம். ஆனாலும் தேவனுடைய அனாதி தீர்மானம், அவருடைய ஸ்நேகம் நம்ம மேலே இருக்குது பிரியமான சகோதர சோர்ல. ஸோ தேவனுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வந்து செய்யணும். அது நம்ம கவனிக்கிறோம். வாசிக்கலாம். என்னாகும் 14:24 23 வாசிங்க. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஸோ இங்கே சொல்றாரு பாருங்க, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ விரோதமா. முதலே அவங்க காலேப் சொல்றாரு, தேவனுக்கு விரோதமா மாத்திரம் நீங்க கலகம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க கலகம் பண்றாங்க. அதனால தேவன் சொல்லிட்டாங்க, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டாங்க, எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதுல வந்து போக மாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. 24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேத ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பாருங்க சொல்றாரு பாருங்க, என்னுடைய தாசனாகிய காலேப், பட் மை சர்வன்ட் காலேப் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா பாருங்க, பட் மை சர்வன்ட் காலேப் பிகாஸ் ஹி ஹேட் அனதர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க. வேறே ஆவி உடையவனாகிய காலேப் நம்முடைய பாடத்தின் தலைப்பு. ஸோ இவர் எப்படி இருக்காருன்னா, ஹி ஹேட் அனதர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் எப்படி தேவனை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாருன்னா பாருங்க, ஃபாலோட் மீ ஹோல் ஹார்ட்டட், ஒரு முழு மனசோட இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தேவனை வந்து பின்னோக்கி பின்னால் அவர் வந்து போயிருக்கார். ஸோ என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேற ஆவி உடையவனா இருக்கிறபடினால, உத்தமமா என்னை வந்து பின்பற்றி வந்தபடினால, அவன் போய் வந்த தேசத்துல அவனை வந்து சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அவரை சுதந்திரிக்குவாங்க. ஸோ அவங்க தான் அங்க வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கு முன்னால என்னுடைய தாசன் சொல்லி இங்க காலேப்பு சொல்றாரு. வேற யாராவது சொல்லியிருக்காருங்களா? என்னுடைய தாசனாகிய யோபு நீ பாக்குறியா கேட்பார் இல்லைங்களா? அடுத்தது தாவீது நிருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். மோசே, என் தாசனாகிய மோசே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ மோசே, யோபு, ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல தான் இங்க காலை போறார். என் தாசன், தேவன் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டார். அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க ஒரு விசேஷித்த ஜனங்கள்.
அதனாலதான் என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ என்னுடைய தாசன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளை கூட அழைப்பு கொடுக்கும்போது கூட எப்படித்தான் கொடுத்தாருங்க, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றார். ஸோ என் ஜனங்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து தேவன் கூட ஒரு டைட்டில் கொடுக்குறார். ஸோ இங்க இந்த ஒரு என் தாசனாக்கிய காலேப் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து 4 முறை வந்து நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வந்து அந்த காலேப்புக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே தேவனே ஒரு ஒரு விட்னஸ் கொடுக்குறார், சாட்சி கொடுக்குறார், என் தாசன் அப்படின்னு சொல்லி காலேப்புக்கு கொடுக்குறார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் பாருங்க. என்ன தேவன் வந்து என் தாசன் சொல்லி சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் ஒரு விசேஷித்த சலுகைகள், விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். அது தேவன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அங்கே வந்து அவனுக்கு கொடுக்குறார். என்னுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்குது. ஸோ என்னை அவர் வந்து எப்படி பின்பற்றாருன்னா உத்தமமாக அவர் வந்து பின்பற்றிட்டு வர்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே வந்து சொல்றார். ஸோ 37, 38, 39 சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தி சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால செத்துறாங்க. ஸோ தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய ஜோசுவாவும் எப்பினேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் அங்கே வந்து துக்கிக்கிறாங்க. ஸோ மோசே சொன்னது போல, அதாவது தவறான செய்தி சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அங்கே வந்து நடைபெறுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஜோசுவாவையும் காலேப்பையும் ரொம்ப உன்னதமான ஒரு நிலைமையில ரொம்ப உறுதியாக நிறுத்தினது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே ஒரு விசுவாசம் தான் சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து எப்படி தேவனை காலை பின்பற்றிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து உண்மையுள்ள இருதயத்தோட ஒரு இருதயத்தோட அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்து தேவனை வந்து அவர் வந்து பின்பற்றி நடந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கடைசி நாட்களில் நம்மளுக்கு கூட ஒரு பாடம் கூட எப்படி தேவன் கொடுக்குறாருன்னா லூக்கா 18:8. ஸோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி shall he find faith on the earth அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டோம். ஸோ விசுவாசத்தை பாருங்க, பூமியில மனுஷகுமாரன் வரும்போது அப்படின்னா இப்போ வந்துட்டார். ஸோ வந்திருக்கும் போது விசுவாச குறைச்சல் இன்னைக்கு நிறைய நடக்குது நம்முடைய கண்ணுக்கு முன்பாக. இன்னைக்கு பாருங்க, டெக்னாலஜி கூட நம்மளுக்குள்ள விசுவாச குறைச்சலத்தை ஏற்படுத்துது. உதாரணத்திற்கு இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்துருச்சு, எல்லாமே அதில் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அந்த டெக்னாலஜி பார்த்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா யாருடைய உதவி யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தேவன் ஒரு சில டெக்னாலஜி கொடுக்குறாங்கன்னா அவருடைய பிள்ளைகள் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்குண்டான ஆசீர்வாதத்துக்காக கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா அதை தவறான விதத்தில் அது வந்து பயன்படுத்தி அந்த உலகத்தினுடைய கட்டுப்பாட்டில் மனிதர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணால் பயன்படுத்துகிறார். பாருங்க, 6 கால சபையில் அந்த சபை ஜனங்களுக்கு சரீரப்பிரகாரமான நிறைய துன்பங்கள் பாடுகள் அங்கே வந்து இருந்துச்சு. அடித்தாங்க, கொன்னாங்க, தீ வச்சு கொளுத்துனாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் கடைசி காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு, லவோதிக்கேய சபையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, நமக்கு சரீரப்பிரகாரமான துன்புறுத்துதல் ரொம்ப ரொம்ப குறைவு தான். நம்மளுக்கு எதில் தெரியுங்களா இன்னைக்கு நிறைய துன்புறுத்துதல், விழுகைகள், பிரச்சனைகள் அப்படின்னா மைண்டு தான். நம்முடைய மைண்டு தான் நம்மளை வந்து தேவனுக்கு பிரியமானபடி பலி செலுத்த முடியாமல் தடுக்குது. ஸோ கடைசி கால சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மைண்டில் தான் இன்னைக்கு அட்டாக் ஜாஸ்தியாக வரும். அதனால தான் கிரியைகளை நம்ம மெய்ப்பித்து காண்பிச்சிடணும். உண்மையுள்ள ஒரு கிரியைகளாக நம்ம வந்து நம்ம தேவன் முன்பாக நம்ம வந்து காண்பிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். கடைசி நாட்களில் விசுவாச குறைச்சல்கள் நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பிரியமான சகோதர சொல்ல. அதனால தான் எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், எபிரேயர் 10:38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்றார். ஸோ நம்ம கடைசி காலம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை அவர் வந்துட்டாரு. ஸோ இந்த வந்திருத்தலினுடைய காலப்பகுதியில் நிறைய நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் நிறைய நிறைவேறிட்டு இருக்குது நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் உண்மையான ஒரு விசுவாசம் தேவன் மீது வைத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிழைத்துக் கொள்ளலாம். அதான் நம்ம வந்து பார்க்குறோம். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்க முடியும். பின்வாங்கி போயிட்டோம் அப்படின்னா, அவிசுவாசம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்க மேல தேவனுடைய ஒரு பிரியம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அங்க பாருங்க, விசுவாச குறைச்சல அந்த ஜனங்கள் அத்தனை பேர் மெஜாரிட்டி ஏற்படுத்திட்டாலும் அங்க காலேப்பு தன்னுடைய வஸ்திரங்களை கிழிச்சிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா தேவன் மீது எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சதாரோ அதை காமிச்சார்.
ஸோ அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணணும்னா பின்வாங்கி போகாமல் நம்ம தேவன் மீது விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். உதாரணத்திற்கு பாருங்கள், எலிசா. அங்கே எலிசா அங்கே யார் வந்து பிரிச்சது? அவங்க 2 பேர்த்த பிரிச்சது என்ன அப்படின்னா பாருங்கள், ஒரு அக்னி அப்புறம் ஒரு குதிரை. அந்த சேரட் வந்து அங்கே பிரித்து கூட்டிகிட்டு போச்சுன்னு சொல்லி வந்து போகுது. குதிரை அப்படிங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த சத்தியம் வந்து தான் அங்கே வந்து ஒரு பிரிவினை வந்து வருது. ஏன்னா ஒருத்தர் வந்து சபைக்கும் ஒருத்தர் வந்து திரள் கூட்டத்துக்கும் ஒரு நல்லா கூட இருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் எது, அந்த சபையும் திரள் கூட்டம் எதில் பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம், அதுக்கப்புறம் அந்த ஒரு குணலட்சணம், அதுக்கப்புறம் நம்ம கவனிக்கும் பொழுது இந்த டாக்டர், இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே அது கலந்திருக்கக்கூடியதாக இருக்குது பிரியமான சகோதர சொல்ல. ஸோ நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நாம் நிலைச்சிருக்கணும். சொன்னா இம்மட்டும் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி அனுகூலங்களை ஏற்படுத்தி வழிநடத்திட்டு வரார் அப்படின்னா வரக்கூடிய நாட்களிலும் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ இந்த வசனம் காலேபுக்கு சரியா பொருந்தும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். ஸோ இதே விஷயம் தான் நமக்கு. ஸோ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பாருங்க நம்ம இப்போ சபை சகோதர சகோதரிகளாக ஒரு ஐக்கியத்தில் நம்ம வந்து கூடியிருக்கிறோம். இங்கே கூடியிருக்கும்போது ரொம்ப ஃபயராக இருப்போம், அனலாக இருப்போம். இங்கிருந்து வெளியே போனதுக்கப்புறம் அந்த அனல் இருக்குமா? இங்கிருந்து வெளியே போனதுக்கப்புறம் அதே ஒரு ஃபயர் இருக்குமா? இங்கே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப பக்தி வைராக்கியமாக அந்த சகோதர ஸ்நேகத்தில் அன்பில் அப்படி இருப்போம். அதான் வேடிக்கையாக சொல்கிறது. ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்களுடைய பிரதர் வந்து சபைக்கு வந்தால் அவர் மாதிரி கிறிஸ்து இல்லை, வீட்டுக்கு போனால் அவர் மாதிரி பிசாசுங்க. ஸோ அங்கே வீட்டில் ஒரு மாதிரி சபையில் ஒரு மாதிரி அப்படி இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கலைங்க. ஏன்னா எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாதவர். அவர் எப்பவும் மாற மாட்டார். கிறிஸ்து எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே மாதிரி தான் தேவனுக்கு பிரியமா வாழணும். அது மட்டும்தான் அவருடைய சிந்தை. ஸோ அது போல நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எந்த இடத்துல இருந்துட்டாலும் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். அதைத்தான் தேவன் வந்து பார்க்குறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தெய்வீக அந்த சுபாவத்தினுடைய வளர்ச்சியில் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், இதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தர் நம்ம நிதானிச்சு பார்க்கணும். அப்படின்னா ஒருத்தர் நிதானிச்சு பார்க்குறதுன்னா அவர் கூட கம்பேர் பண்ணுறதில்லை. நான் என்னுடைய சகோதரி கூட கம்பேர் பண்ணேன்னா அவங்கள விட நான் பெஸ்ட்டாக தான் இருப்பேன். எப்போவுமே என்னுடைய இன்னொரு சகோதரன் கூட நான் கம்பேர் பண்ணேன்னா அவரை விட நான் தான் பெஸ்ட். அப்படி தானே? நீங்கள் இன்னொரு சகோதரர் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அவரை விட நான் பெஸ்ட்டு தான், அப்படி தான் நினைப்பேன். ஆனால் நம்ம யாரை கூட நம்மளுடைய நிறுத்து பார்க்கணும், தராசில் வச்சு பார்க்கணும் அப்படின்னா யாரு கூட? எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நம்ம யார் கூட கம்பேர் பண்ணுங்க? இயேசுவை நோக்கி. ஸோ அவர் கூட நம்ம கம்பேரிஷன் வச்சாதான் நம்மளுடைய அபூர்ண தன்மை தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், பக்கத்தில் இருக்கிறவர் கூட கம்பேர் பண்ணிடுவோம். அதனால நம்ம அவரை விட ரொம்ப பெஸ்ட் மாதிரி தெரியும். ஆனால் கிறிஸ்துவை கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் பிரியமான சகோதரர். ஸோ வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 3:15-16 வாசி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமில்ல அனலும் இல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஸோ இங்கே சொல்கிறார் பாருங்க, உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ குளிராயாவது அனலாயாவது இரு, அது நல்லா இருக்கும்.
இப்படி நீ வந்து குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிற ரெண்டாம் கட்டத்தனமாக இருந்துட்டோம் அப்படின்னா உன்னை என் வாயிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம விசுவாசத்தில் நம்ம நிலைச்சு நிற்கணும். அதைத்தான் நம்ம இந்த ஒரு வசனத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். வாசிக்கலாம். ஜோசுவா 14:8. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஸோ இங்கே சொல்கிறாரு பாருங்க, ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை அவங்க அந்த அவிசுவாசத்தினால கரைய பண்ணுறாங்க, நானும் என் தேவனாகிய கர்த்தரை நான் எப்படி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உண்மையாய் நான் வந்து பின்பற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறேன். ஸோ அப்படித்தான் நம்மளும் இருக்கணும். ஸோ நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட சூழல்கள் நடந்துட்டாலும், பலவித காற்றுகள் நம்மளை அடிச்சிட்டாலும் நாம் என்ன பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்முடைய அந்த ஒரு பாதையில் சலனங்கள் ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா, நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் அப்படின்னு சொல்கிற விதமாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறோம். 9ஆம் வசனம் கூட வாசி. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிகுந்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். ஸோ இங்கே பாருங்க, இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு வழியாக 40 வருஷம் வந்து கழிச்சு இவங்க வந்து கானானுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ வேவு பார்க்க போனதுக்கப்புறம் காலேபுக்கு வந்து வயசு, வேவு பார்க்க போகிற வயசு கிட்டத்தட்ட ஒரு 38லேருந்து 40க்குள்ள இருக்கும். ஆனால் இப்போ இந்த வசனம் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு. ஸோ அந்த காலத்தில் மனிதர்களுடைய வயசு நாம் கவனிக்கும் பொழுது சராசரியாக அவர் அங்கே மோசேக்கு 120 வருஷம் கொடுத்தாரு, ஆரோனுக்கு 173 வருஷம், யோசுவாவுக்கு 110. அப்போ ஏறக்குறைய 110 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அப்படின்னா இந்த வசனம் சொல்லும் பொழுது பார்க்குறோம், அங்கே காலேபுக்கு ஒரு 85 வயது இருக்கலாம்னு சொல்லி இங்கே நம்ம வந்து கவனிக்கும். ஸோ அந்த 85 வயசுலையும் அவர் ரொம்ப பிரிஸ்காக தான் இருக்கிறார், தேவன் மீது ரொம்ப வைராக்கியமாக தான் இருக்கிறார். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜோசுவா 14:10. நெக்ஸ்ட் 14:10 வாசி. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். ஸோ இன்னைக்கு நான் 85 வயதுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்குது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த இந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ எனக்கு வயசு 85 ஆச்சு. அன்னைக்கு வந்து என்னை வந்து மோசே அனுப்பும்போது எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அந்த பலன் எனக்கு இப்போ இருக்குதுன்னு சொல்றாரு. 85 வயசுல 40 வயசு பலன் இருக்குங்களா? இருக்குமா? ஆனால் இங்கே சொல்கிறாரு பாருங்க, அந்த பலன் எனக்கு வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா அவர் வந்து எதை மனசில் வச்சு சொல்கிறாருன்னா தேவனை மனசில் வச்சு சொல்கிறார். ஏன்னா தேவனை நம்ம மனசில் வச்சுட்டோம்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க, அது வெறும் நம்பர் தான். அவர் மேலே நம்ம விசுவாசம் வச்சிட்டோம்னா அது வெறும் நம்பர் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ தேவன் மீது ஒரு விசுவாசம் வச்சிருந்தாரு, தேவனை வந்து உத்தமமாக பின்பற்றினாரு, தேவனுடைய ஆவி அவர்கிட்ட பரிபூர்ணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உன் சந்ததிக்கு தேவன் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து காலேப் கிட்ட சொன்னார், உறுதி கொடுத்தார். ஸோ ஒரு மலை தேசம் வந்து காலேப்புக்கு வந்து தேவன் கொடுக்குறேன்னு சொன்னார், எப்ரோன் அப்படிங்கிற அந்த ஒரு மலை தேசம். ஸோ அந்த மலை தேசத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே வந்து தேவன் வந்து முதலே சொல்லிட்டாரு, அதை வந்து விசுவாசிக்கிறாரு, கொடுக்கன்னு சொல்லிட்டாரு, கொடுப்பாரு. ஆனால் இப்போ எனக்கு வயசு 85 ஆயிடுச்சு, இப்போ நான் அங்கே போனால் அங்கே வந்து ஜெயிக்கணும், சண்டை போடணும் அப்படின்னா எனக்கு பலன் இல்லைன்னு மற்றவங்க நினைக்கலாம். ஆனால் எனக்கு 40 வயசில் எனக்கு என்ன பலன் தேவன் கொடுத்துருந்தாரோ அந்த பலன் எனக்கு இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். ஸோ வாசிக்கலாம் பாருங்க, 12:13 வாசிங்க. யோசுவா 14:12-13. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீ அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஸோ அங்கே சொல்கிறார் பாருங்க, அந்த வயசுலையும் நான் வந்து துரத்திடுவேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படின்னா பாருங்க, அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் இருக்குது, இருந்துட்டாலும் அந்த மலை நாட்டை எனக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கொடுப்பார். அந்த மலை நாடு தான் எப்ரோன்.
ஸோ அந்த தேசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு, நான் யுத்தம் பண்ணி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பொழுது ஜோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு வந்து சுதந்திரமா வந்து கொடுக்குறாரு. ஆதலால் கெனாசியனாகிய எப்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமா பின்பற்றினபடினால இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிருச்சு. 40 வயசுல இருந்த ஒரு தேவன் மீது வைத்த விசுவாசம் எப்படி இருந்துச்சோ அதே போல அதை விட அதிகமாக, இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமாகவே 85 வயசுலயும் அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப போனாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா, அவருக்கு அந்த நம்பர் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, வெறும் எண் மட்டும்தான், அவ்வளவுதான். 85 வயது அப்படிங்கிறது வெறும் நம்பர் தான். இப்ப போனாலும் ஜெயிச்சிருவேன்னா அவர் தன்னுடைய பலத்துல சொல்றாருங்களா? அது எதுல சொல்றாரு? தேவன் மேல விசுவாசம். முதலே சொல்லிட்டார், உனக்கு அந்த தேசத்தை, மலை தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி. ஸோ தேவன் தான் பலன் கொடுப்பார், வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். ஸோ தேவன் மீது தான் நம்மளுடைய விசுவாசம் காணப்படணும். பிரியமான சகோதர சொல்ல அந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த ஜோசுவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். ஸோ இதில் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, தேவன் மேலே விசுவாசம் வச்சிருந்தாரு, உத்தமமாக பின்பற்றினாரு, தேவனுடைய ஆவி அங்கே காலேப் கிட்ட பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேவனுடைய ஆவி பரிபூர்ணமாக இருந்தது நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு பாருங்க 100 வயசுல பிள்ளை. ஸோ எப்படி தேவ ஆவி அங்கே வந்து இருந்ததுனால அந்த ஒரு வயசு அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான். ஸோ 40 வயதிற்கு போலத்த ஒரு ஆவி அங்கே வந்து தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா 85 வயதிலும் அங்கே வந்து கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ தேவன் அனுமதிச்சா நம்ம வந்து பரம கானானை நம்ம என்ன பண்ண முடியும்னா சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம 14 மற்றும் 15 வசனத்தில் நம்ம வந்து பார்த்தோம், அவர் தேவனை உத்தமமாக பின்பற்றினார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. ஸோ தேவனை உத்தமமாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை தேவன் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக கொடுப்பார். ஸோ நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம், நாம தேவனை உத்தமமாக நம்ம பின்பற்றுறோமா? ஸோ உத்தமத்தன்மை நம்மளுடைய வாழ்க்கையில், இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து காலேப் அப்படித்தான் ஒரு உத்தமமாக வந்து வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அடுத்து 15 நம்ம கவனிக்கும் போது, முன்னே எப்ரோனுக்கு கிரியாத் அர்ஃபா அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. அர்ஃபா என்பவன் ஏனாக்கியருக்குள்ள பெரிய மனுஷனா இருக்கிறான். யுத்தம் ஓய்ந்ததுனால தேசம் அமைதலா இருக்குது. இந்த அர்ஃபா அப்படிங்கிறவங்க பெரிய பெரிய ஒரு மனிதராக அவர் வந்து இருக்கிறார். ஸ்லைடு. ஸோ அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறாருன்னா, அந்த படத்துல கூட பார்த்து ஒரு பிக்சர் தான், ஆனாலும் பாருங்க ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருந்துட்டாலும் அவங்க முன்னால் இவங்க ஒண்ணுமே இல்லை தான். ஆனாலும் பாருங்க தேவனை சார்ந்து அவங்க நிற்கிறாங்க, தேவனை சார்ந்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். அர்ப்பணிக்கப்பட்டவங்க கிட்ட விசுவாசம் இருந்தால் மட்டும் பத்தாது, விசுவாசத்தோட கூட கிரியைகளும் அங்கே வந்து காணப்படணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இது நம்ம பார்த்த ஒரு முக்கியமான ஒரு நிழலும் பொருளுமான விஷயமாக இருக்குது. ஸோ ஜோசுவானுடைய விஷயத்தில் நம்ம வந்து கற்றுக்கொள்ளும். ஸோ நம்ம பாருங்க, இந்த ஒரு ஜோசுவாவினுடைய பாடத்தில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 7 விஷயம் இவர்கிட்ட இருக்குது. என்னென்ன 7 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை ஆக்சுவலாக நம்ம பாரின் புதர் கொடுக்கும் பொழுது 7C ஆஃப் காலேப் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் கொடுக்குறாரு. 7C ஆஃப் காலேப் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வேறே ஆவியுடையவனாகிய காலேப் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் காலேப்பினுடைய ரிவார்டு அப்படிங்கிற தலைப்புலையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 7C ஆஃப் காலேப் அப்படின்னா மேன் ஆஃப் கேரக்டர், மேன் ஆஃப் கேரக்டர் ஃபர்ஸ்ட். அடுத்தது மேன் ஆஃப் கன்விக்ஷன், மேன் ஆஃப் கோஆப்ரேஷன், மேன் ஆஃப் கிளைம்ஸ், மேன் ஆஃப் கரேஜ், மேன் ஆஃப் கன்சிஸ்டன்சி, மேன் ஆஃப் கமிட்மெண்ட். ஸோ இவர்கிட்ட இந்த 7C இருந்திருக்கு, 7C. ஸோ அப்படின்னா அந்த 7 விதமான சி அங்கே காணப்படுது. அப்படின்னா மேன் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா நம்ம அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா பாருங்க. ஸோ என்ன ஒரு விசேஷித்த ஒரு குணம் அவர்கிட்ட இருந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனை உத்தமமாக பின்பற்றிக்கிறார். ஸோ 4 முறை அந்த உத்தமமாக பின்பற்றினான்னு சொல்லி 4 முறை வரும். ஸோ அதுதான் மேன் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிற நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உத்தமத்தன்மையை அங்கே வந்து அவர் வந்து காண்பிச்சுக்கிறாரு. அதனால அவருக்குள்ள ஒரு வேறே ஆவி, அனதர் ஸ்பிரிட் அங்கே இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதே விஷயம் தான் நம்மளுக்கு. ஸோ உலகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஆவி வேற, தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருக்கக்கூடிய ஆவி வேற. ஸோ மேன் ஆஃப் கேரக்டர், ஸோ அந்த ஒரு சி நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம எது பேசிட்டாலும்
தேவனுடைய சித்தத்திற்கு இசைஞ்சு நம்ம வந்து பேசணும், செயல்படணும். ஸோ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வசனங்கள் படிக்கணும்னா, உப்புனால சாரமேற்றப்பட்டதாக காணப்படணும் அப்படிங்கிற ஒரு வசனம் நாம் வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரி நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு பக்தி விருத்தியை ஏற்படுத்தும் விதமாக அங்கே வந்து காணப்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும். அதே போல் பாருங்க, அடுத்த ஒரு சி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மேன் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது ஒரு விஷயத்தை உள்ளபடி சொல்கிறார். ஸோ தனி மனிதனாக கூட ஜோசுவா இருக்கிறாரு, ஆனாலும் அந்த ஜனங்களை பார்த்து ரொம்ப அருமையாக வந்து சொல்கிறாரு, அங்கே போனால் நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசுவாசமாக சொல்கிறார். பாருங்க, 3ஆம் சபை காலத்தில் ஏரியஸ், ஸோ அவரு கூட அப்படித்தான் வந்து வாழ்ந்துருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நல்ல தேசம்னு சொல்லித்தான் அங்கே வந்து அவர் வந்து சொல்கிறாரு, ஆனால் மற்ற ஜனங்கள் அதை வந்து விசுவாசிக்கல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அடுத்தது 3ஆவதாக நம்ம வந்து பார்க்கும்போது மேன் ஆஃப் கோஆப்ரேஷன். அதாவது ஜோசுவாவை போலவே காலேப்பும் எப்படி இருக்கான்னு சொல்லி போட்டோம்னா, எல்லா விதத்திலும் ரொம்ப தகுதியாக இசைஞ்சு தேவனுடைய திட்டத்திற்கு இசைஞ்சு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா செயல்பட்டுருக்காரு. ஸோ ஜோசுவாவை வந்து தேவன் செலக்ட் பண்ணுறாரு. ஸோ கூடவே அவருக்குள்ளே இருந்து அங்கே வந்து காலேப்பும் என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குறாரு. தேவன் அதை பார்க்குறாருன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அதே போல் பாருங்க, அந்த கோஆப்ரேஷன் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜோசுவாவை தேவன் செலக்ட் பண்ணுறாரு, அவர் கூட இணைஞ்சு எல்லா வேலைகளையும் செய்கிறாரு. ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையாக இங்கே வந்து காலேப் என்ன பண்ணுறாருன்னா செயல்படுறாரு. ஏன்னா வயதில் மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து காரியங்களிலும் அங்கே வந்து ஜோசுவாவுக்கு வந்து இவர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் மேன் ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத ஒரு விஷயம். அடுத்தது மேன் ஆஃப் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா. ஒரு தேசம், மலை தேசம், அந்த தேசத்தை கேட்டு வாங்குறார். கிளைம் கேட்டு வாங்குறார். நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, கொடுங்க. அங்கே வந்து யார் இருந்துட்டாலும், அங்கே வந்து பெரிய பெரிய ஜெயின்ஸ் இருந்துட்டாலும், எப்படி 40 வயசில் நீங்கள் எனக்கு பலன் கொடுத்தீங்களோ, நீங்கள் என் கூட இருந்து ஜெயிக்க வச்சிங்களோ, அதே போல் இந்த வயதிலும் நான் ஜெயிக்க முடியும், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தேவன் கிட்ட கேட்டு வாங்குறார். ஸோ மேன் ஆஃப் கிளைம்ஸ். ஸோ வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவன் கிட்ட இருந்து அந்த கிளைமை வந்து அவர் வந்து வாங்குறார், ரிவார்டு பரிசுகள் வாங்குறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது மேன் ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா தைரியம். ஸோ இப்போ அந்த மலை தேசத்துக்கு போகிறேன் நான், ஆனால் அங்கே போகிறக்கு எனக்கு வயசு 85 ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு பலன் தைரியம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குறது. ஸோ அந்த தைரியத்தோடு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 85 வயசிலும் தள்ளாடும் வயசுலையும் அவர் போய் ஜெயிச்சு அங்கே வந்து அந்த ஒரு தேசத்தை அவர் வந்து சுதந்திரித்து கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததாக மேன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரே மாதிரி மனநிலைக்குள்ள அங்கே அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குணலட்சணம். எப்படின்னா தேவன் அனுப்பிச்சது அந்த தேசத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும் அவருடைய வாக்கு தத்தத்தை. அதை கரெக்டாக இவர் வந்து பிடிச்சிட்டாரு. தேவன் வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அங்கே எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்துட்டாலும் நம்மளை அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது, தேவன் கொடுத்துருவார். ஸோ மேன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரே மாதிரியான மனநிலை, போகிறோம் ஜெயிக்கிறோம் சுதந்திரிக்கிறோம், போகிறோம் ஜெயிக்கிறோம் சுதந்திரிக்கிறோம், இதுதான் அவருடைய மனநிலையாக இருந்துச்சு. ஸோ அதே விஷயம் தான் நம்மளுக்கு அங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஒரே மனநிலை கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம தேவனை எப்படி நாம் தெரிந்து கொண்டோமோ, தேவன் நம்மளை எப்படி ஆரம்பத்தில் அழைச்சாரோ, எப்படி தேவன் மீது அந்த ஒரு ஜீல் காணப்பட்டுச்சோ, அதே ஒரு வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம் இருக்கணுங்க. அது இருக்குதா? இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் இவ்வளோ பாடம் கொடுக்குறார். இல்லைன்னா இவ்வளோ பாடம் தேவன் வந்து கொடுக்க மாட்டார். அந்த வைராக்கியம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது மேன் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவர் என்ன கமிட்மெண்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க. ஸோ உடன்படிக்கை நம்ம வந்து இப்போ எடுக்கிறோம் தேவன்கிட்ட. ஸோ நம்ம தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டோம். அப்போ அந்த பொருத்தனை பண்ணினதை நம்ம என்ன பண்ணணும்னா நிறைவேற்றணும். அங்கேயும் அங்கே காலேப் அப்படித்தான் தேவன்கிட்ட எந்த அளவுக்கு தன்னுடைய உண்மைத்தன்மையை அந்த இடத்துல நிரூபித்து காண்பிக்கணுமோ காமிச்சு அவர் என்ன பண்ணார்னா தேசத்தை சுதந்திரித்தார். அதே போல தான் நம்மளும் பிரியமான சொல்ல நம்ம தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்கு ஏற்ப நாம் வந்து வாழணும். ஸோ உடன்படிக்கையை மீறி வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கலை. ஏன்னா உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு உடன்படிக்கைக்குள்ள, ஒரு தேவனுடைய தெய்வீக திருச்சட்டங்களுக்குள்ள நம்மளை வந்து வழிநடத்திட்டு வர்றாருன்னா அந்த சட்டங்களை நாம் கை கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும்.
ஸோ இதுதான் நம்ம இந்த ஒரு ஜோசுவாவினுடைய வாழ்க்கையில் நம்ம மன்னிக்கவும் காலேபினுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா பாருங்க, இப்போ கூட நம்ம சொல்லும் பொழுது அந்த காலேபுக்குள்ளே தான், அந்த ஜோசுவாவுக்குள்ளே தான் அந்த காலேப் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தா மறைச்சிருக்கிறார். அதிகமாக நம்ம அவரை பார்க்குறோம். இந்த காலேப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம அதிகமாக வந்து பார்க்குறது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை அதிகமாக சொல்லுவோம். ஆனால் பவுலுக்கு ஊழிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி ஒரு தனக்கு வந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தார் பர்னபா. விட்டு கொடுத்து அங்கே பவுலுக்கு அங்கே வந்து கொடுக்குறாரு ஒரு வாய்ப்பு தேவ கிருபையில். அங்கே பவுலை நம்ம அதிகமாக சொல்கிறோம், பர்னபாவை நம்ம அதிகமாக படிக்கிறது இல்லை. ஆனாலும் பாருங்கள், தேவனை நம்பி ஜீவிச்சிட்டோம் அப்படின்னா ஏற்ற காலத்தில் ஏற்ற வெளிச்சத்தில் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவார்னா வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைய தினத்தில் இங்கே நம்ம கற்றுக்கொள்கிறோம். வாசிக்கலாம் மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஸோ நம்ம தேவன் கிட்ட எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா முழு ஆத்மா, முழு மனசு, முழு பலம். அங்கே எப்படி காலேப் தேவனிடத்துல முழுசா தன்னை உத்தமமாக அவரை பின்பற்றினாரோ அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஆனால் அப்படி நாம் அன்பு கூற முடியாதபடி நம்மளுக்கு நிறைய தடைகள் கூட ஏற்படும். அதான் நம்ம வந்து 1 யோவான் 2:15-16 நம்ம வந்து வாசிச்சிருப்போம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாமே உலகத்தில் இருக்கிறவங்க. இதெல்லாம் வந்து பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டாயிருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து செலுத்தியிருக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா பாருங்கள், கண்களின் இச்சை அது தேவனை தேட விடாது. ஸோ ஏன்னா அது மறைச்சிரும், தேவனை மறைச்சிரும் கண்களின் இச்சை. ஸோ சுகபோகமான அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அது கர்த்தரோடு தேவனோடு வாழ விடாது. ஸோ வீணான விதத்தில் கொண்டாட்டங்கள், அதாவது டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தேவனை வந்து துதிப்பதற்கு, தேவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு விடாது. ஸோ ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை வந்து கெடுக்கும். அந்த ஆகாத சம்பாசனைகள் இருந்துச்சு அப்படின்னா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை அந்த விஷயங்களுக்கு நாம் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஜீவனத்தின் பெருமை, நம்மளை பற்றியே பெருமையாக பேசுவோம், தேவனை புகழ்வதை விட்டுருவோம். ஸோ உலக ஸ்நேகம் அது கர்த்தரை நேசிக்க விடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனாலும் பாருங்கள், எந்த சூழ்நிலைகளிலும் நம்ம தேவன்கிட்ட இருந்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். எப்படின்னா, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாக இருந்தபடியினாலையும் உத்தமமாக என்னை பின்பற்றினதுனாலையும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராகவும் இருந்துட்டார். ஸோ அதே விஷயம்தான் நமக்கு. நம்மளும் உண்மையாக தேவனுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த பரம கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் வந்து என்ன பண்ணுவார்னா ஆசீர்வாதம் கொடுப்பாரு, சூழ்நிலைகள் கொடுப்பார். நம்ம கிட்ட தேவன் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, அவரை நாம உத்தமமாக பின்பற்றணும். அப்படி உத்தமமாக பின்பற்றணும்னா தான் நாம் அந்த ஒரு மிகப்பெரியதான ஆசீர்வாதமான அந்த ஒரு பரம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு பாடம் இன்றைய தினத்தில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.